ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக, பாதுகாப்பு நிறைந்ததாக மாற்றி கொடுப்பாராக. இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை நம்ம தியானித்தோம். இந்த நாளில் காலையில் பார்த்துருப்பீங்க. திரும்பவுமாக ஒரு விசை கூட திரும்பவும் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18. யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. He that speaketh of himself seeketh his own glory, but he that seeketh his glory that sent him, the same is true, and no unrighteous is in him. இந்த நாளில் சுயமாய் பேச எந்த ஊழியரும் அனுப்பப்படவில்லை. None is sent to speak about himself என்ற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, விசுவாசிகள் அப்படின்ட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரையும் அவர் ஊழியர்களாக பார்க்கிறார், அவர் அனுப்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அப்படிதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, லேவியரும் ஆசாரியருமாய் இருக்கிறோம் என்று சொன்னாலே அதுதான் அர்த்தம். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையுமே அவர் ஊழியராக தான் பார்க்கிறார். அப்போ அழைத்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை அனுப்புகிறார் என்பதும் உண்மை. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு சுருக்கமாக, சுயமாக பேச எந்த ஊழியரும், அதாவது எந்த மனிதனும் அவரால் அனுப்பப்படவில்லை என்றதை நம்ம பார்க்க போகிறோம். சுய புராணம் பேச தேவன் எந்த காலத்திலையும் ஒருவரையும் அனுப்பினதில்லை. கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாதத்திற்காக, மாதத்தினுடைய துவக்க நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம், இந்த நாளை பார்க்க முடியாதபடி கடந்து போனவர்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான தருணம் கிடைக்காததான, அதற்கு தங்களை அர்ப்பணிக்காத அநேக ஜனங்கள் உலகத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. ஆனாலும் கூட இந்த நேரத்தில் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்து இந்த வேலையை தாவே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது எங்களோடு கூட ஆண்டவர் மென்மேலும் இடைபடுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். சுய புராணம் பேச தேவன் எந்த காலத்திலும் ஒருவரையும் அனுப்பியதில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சொந்த சாட்சியை சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீங்கள்ல, நத்திங் ராங் இன் தட். ஆனால் தேவனுடைய செய்தியில் அதிகமாக ஊழியர்களுடைய சாட்சி அர்த்தமற்றதான ஒரு காரியம். எப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்றும் நாங்கள் பிரசங்கிக்கிறோம், அறிவிக்கிறோம். அப்படிதானே? அப்ப நம்மை ஆண்டவர் எப்படியாக ரட்சித்தார், இப்படி நான் இந்த காரியத்தை செய்து அந்த காரியத்தை செய்கிறேன் என்கிறதான காரியம் கேட்கிறதற்கு நன்றாக இருக்கலாம், நமக்கு சொல்வதற்கு நன்றாக இருக்கலாம். ஆனாலும் கூட அது இந்த எண்ட் சுய புராணமாக பார்த்தீங்கன்னா அது காணப்படுது. அது நம்மை மகிமைப்படுத்துகிறதாக காணப்படுது. அதை ஆண்டவர் விரும்பல. அதற்கு பதிலாக சுய மாய் பேசுகிறவன் அப்படின்னு சொன்னா one who talks about himself or giving a testimony or witness about himself. நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்மளை குறித்து பேசுறதுக்கு. அப்படி பேசும்போது அது ஆண்டவரை குறித்து நம்ம பேசுவதை பார்க்கலாம், நம்மை குறித்து மகிமைப்படுத்துகிறதற்கு ஏதுவாக நிறைய விஷயங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்கும். அதான் வேண்டாம் அப்படின்றாரு. அப்ப தன்னை அனுப்பினவரின் யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறோமோ அவருடைய மகிமையை தேடுவோமானால் அவரை குறித்து நம்ம பேசுவோம் என்பதுதான் வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம். அதை ஆண்டவர் சிம்பிளா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை ஒரு வசனத்திலே சொன்னதான பகுதி தான் இது. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? மத்தேயு 10:16, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள் என்கிறதான ஒரு ஆலோசனையை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை, தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதான ஒரு ஆலோசனை. இது ஓமை தான். ஆக்சுவலா இந்த ஓமையில ஆடுகள், நம்மெல்லாம் ஆடுகளா? இந்த ஓநாய்களுக்குள்ள போறோமா? லிட்ரல் மீனிங் இல்ல. அப்படியானால் இது ஒரு காரியத்தை இல்லஸ்ட்ரேட் பண்ணுகிறதற்காக, ஒரு டீச்சிங் நமக்கு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை. அப்படியானால் ஊமையாக என்ன பண்ணலாம்? நிச்சயமாக எடுக்கலாம். அப்ப அதுல இந்த ஊமையில காணப்படுகிற ஆடுகள், ஓநாய்கள் என்கிற 2 வார்த்தைகளுமே யாரை குறிக்குது? மனுஷங்களை குறிக்குது, மனிதர்களை குறிக்கிறது. அவ்வளவுதான். நம்ம மனிதர்களுக்குள்ளே நம்ம அனுபவம். நாமும் மிருகங்கள் அல்ல, மிருகங்களுக்குள்ளே நம்ம அனுப்பப்படுகிறதும் அல்ல. நாம் மனிதர்கள் தான், ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள். அப்போ மற்ற மனிதர்களுக்கு மத்தியிலே தான் அவர்களுக்குள்ளாக நம்ம அனுப்பப்படுகிறோம் என்பதை தான் அவர் என்ன பண்றாரு இதில் சொல்லுகிறாரு. வாட் டு யூ திங்க்
of wolves mentioned here. The wolves அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஓநாய்கள். Does it look like wolves? இல்ல, அது வந்து உல்ஃப் மாதிரி இருக்காது, மனுஷங்க தான். ஆனால் உல்ஃப்ன்ற வார்த்தையை அதற்கு ஆண்டவர் பயன்படுத்துறார். என்ன அர்த்தம்? அவரே மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்றாரு உல்ஃப்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லி தேவன் பேசாத காரியங்களை பேசுகிறவர்கள் குறித்து அவர் பேசுகிறார். ஏன்னு சொன்னால் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அஃப்கோர்ஸ் கள்ள போதகர்களை இன்க்ளூட் பண்ண முடியுமா, முடியாதா? ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் நீங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக பார்ப்பீங்க. புதிய உடன்படிக்கைக்குள் வரும்போது அதிகமாக கள்ள போதகர்களை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களில் அதிகமான பேர் என்ன பண்ணாதீங்க, ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடி போதகர்கள் ஆகாது இருப்பீர்களாக. ஏனென்று சொன்னால் வேதத்தில் இல்லாத காரியங்களை புரட்டும் போது, தேவன் சொல்லாத காரியங்களை சொல்லும் பொழுது அது அதிக ஆக்கினை தீர்ப்பை மற்றவர்களை பார்க்கிலும் போதகர்களுக்கு கொண்டு வரும் என்கிறதான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கைக்குள்ளே காணப்படுகிற, அதாவது புதிய ஏற்பாட்டில் அது காணப்படுகிறது. அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தான் அந்த நாட்களில் பழைய உடன்படிக்கை காலத்தில் போதிக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்படிதானே? இப்போ தாவீது போதிக்கிறதை பார்க்கிலும் யார் அதிகமாக போதிப்பா? நாத்தான் போதித்திருப்பான். அந்த காலத்தில் காணப்பட்ட தீர்க்கதரிசிகள் எலியா, எலிசா, இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் இந்த ராஜாக்கள் என்கிற மேய்ப்பர்களை பார்க்கிலும் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி காணப்படுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களாக காணப்படுவாங்க. அப்படியானால் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை ரொம்ப ஜென்ரலான அது வேர்டு. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக காணப்பட்டு கொண்டு வெளியே பார்க்கும் பொழுது ஆட்டுத்தோலை போர்த்தினதை போல காணப்படும். அப்படியானால் தேவ மனிதர்களைப் போல காணப்படுவார்கள் என்று சொல்லி அர்த்தம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆடா இருந்தாலும் ஓனாயா இருந்தாலும் ரெண்டுமே மனிதர்களை தான் குறிக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். என்ன பட்சிக்க போறாங்க? மனிதர்களை என்ன விதத்தில் பட்சிப்பாங்க சொல்லுங்க, சிந்தி பாருங்க. கடிச்சு சாப்பிடுவாங்களா? பட்சிக்கிறதுனா அதான மீனிங்க. பட்சிக்கிறதுனா பிடிச்சு அடிச்சு சாப்பிட்றது தான் பட்சிக்கிறது வார்த்தையினுடைய லிட்ரல் மீனிங். பட்சிக்கிறதுனா என்ன? உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படி சொன்னா அவர்களுடைய ஆத்மாவை அவர்கள் கொள்ளையாடின பொருளாக கொண்டு போவார்கள். அதான அர்த்தம். அந்த ஆத்மாவை அவர்கள் ஆதாயம் செய்வார். இன்றைக்கு நம்ம அந்த வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை ஆதாயம் செய்ய வேண்டும், அவருடைய ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்காக அவர்களை பிடிக்க வேண்டும் என்றதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது போதகர்கள் அவர்களும் என்ன பண்ண போறாங்க, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க. ஆனா எதற்கு ஆதாயம் பண்ணுவாங்க? அவர்களுக்கு ஆதாயம் பண்ணிக்க போறாங்க. அப்படிதானே? அவர்களுக்கு ஆதாயம் பண்ணிக்க போறாங்க. அப்ப அந்த ஆத்மாவை பிடிக்கிறது தான், அந்த ஆத்மாவை வஞ்சித்து அந்த ஆத்மா தவறான ஒன்றின் மேல, தவறான தெய்வத்தின் மேல நம்பிக்கையை வைக்கிறதற்கு ஏதுவாக செயல்படுகிறவர்கள். இவர்கள் வேற எங்கேயும் இருக்க போறது கிடையாது. நிச்சயமாக யூ கேன் ஃபைண்ட் them in the church only. அதாவது ஃபெலோஷிப்புக்குள்ள இதுக்குள்ளதான் காணப்படும். கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம்ல, இப்ப உங்களிடத்துல ஒரு வேற மார்க்கத்துல இருக்கிறவர்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட சுவிசேஷம் சொன்னா ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ல. வேறு மார்க்கத்துல இருக்கு. ஏன்னா நிறைய கேள்வியில கேட்பீங்க வேதத்தின் அடிப்படையில், அப்படிதானே? அப்ப அதே நேரத்துல ஒரு கிறிஸ்தவ போதகர் உங்களிடத்துல வந்து சொல்லும் போது, சுவிசேஷம் சொல்லும் போது, வேத வார்த்தைகள் இவ்வளமாக இருக்கிறது என்று சொல்லும் போது நீங்க உன்னிப்பாய் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. he is talking from the scriptures. வேதத்தின் அடிப்படையில பேசுகிறாரா என்று சொல்லி பார்க்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப இவர்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது இவர்கள் வேற எங்கோ வருகிறதல்ல, மந்தைக்குள் காணப்படுகிற ஒரு கூட்டத்தை குறித்தான் ஆண்டவர் பேசுகிறார். இது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இது அதிகமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேள்விக்கு வருவோம். கேன் யூ கன்வெர்ட் தீஸ் wolves? இந்த ஓநாய்கள் என்று சொல்லப்படுகிற மனிதர்களை உங்களாலே மாற்ற முடியுமா என்பது அடுத்த கேள்வி. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், ஓநாய்களுக்குள்ளே உங்களை ஆடுகளை அனுப்புகிறதை போல அனுப்புறேன், இவண்ணமாய் நீங்க கபடற்றவர்களா இருங்க, அதே நேரத்தில் ஜாக்கிரதையாகவும் இருங்க, இல்லைன்னா உங்களையே என்ன பண்ணுவாங்க, பட்சித்துருவாங்க, இல்லை உங்களையே ஏமாற்றக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதுக்கு தான் அந்த வார்த்தையை என்ன பண்ணாரு, சொன்னார். அப்ப இவர்களை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள, அந்த ஓநாய் கூட்டத்தையே மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னா நாட் ஆல் பட் சம். முழுமையாக மாற்ற முடியாது. இப்போ முழுமையாக மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். இப்போ அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் தேசத்தில் காணப்படுகிற கிராமங்களுக்கு 2 பேரா போங்க அப்படின்னாரு. நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து எல்லா இடத்துக்கும் சுத்தி முடிக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னார். அப்படிதானே?
இஸ்ரவேல் பெரிய தேசமா? அப்படியெல்லாம் இல்லை. சுற்றி முடிக்கிறதுனா முடிக்கலாம். என்ன அப்படின்னா, உங்களால நிறைய பேரை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துக்கும் போய் எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா யார் இவர் ரட்சிக்கப்படுவார், இவர் ரட்சிக்கப்பட மாட்டார், இவர் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வார், இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது அறிவிக்கிற ஒருவனுக்கு தெரியாது, அந்த அப்போஸ்தலனுக்கும் தெரியாது. ஆனபடினாலே எல்லாரும் என்ன பண்ணாரு, எல்லா இடத்துக்கும் போய் என்ன பண்ணாரு, சொன்னார். அதனால சொன்னாரு, ஓநாய்களை போல காணப்படலாம், ஆனால் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லதான காரியத்தை ஆண்டவர் சொன்னார். இவன் ஏற்றுக்கொள்வான், இவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இவனுக்கு சொல்லாதே என்று எங்கேயாவது வேதத்தில் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு இடத்துலையுமே பார்க்க முடியாது, இவனை நீ வந்து ஏற்றுக்கொள், இவனை ஏற்றுக்கொள்ளாதன்ட்டு. அவரிடத்துல வருகிற அத்தனை பேர் என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்துல வராதவர்களிடத்துலையும் போயிட்டு ஆண்டவரை குறித்து என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். அதுதானே சுவிசேஷத்தை சொல்லுகிறதான காரியம். அப்ப எல்லாரையும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுமா? அங்க அனுப்புறாரு, கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா, வேதத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் என்ன பண்ண முடியாது. ஆனால் சிலரை நம்மளால நிச்சயமாக ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். நாட் ஆல் இன் த ஃபிளாக்னா மந்தையில, மந்தைக்குள்ளே காணப்படுகிற எல்லாருமே ஃபால்ஸ் மினிஸ்டர்ஸ் என்று சொல்ல முடியாது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்று எல்லாரையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் ஆனவங்க காணப்படுவாங்க. ட்ராப் ஆனவங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தவறான போதனைகளினாலே ட்ராப் ஆனவர்கள். ஏனென்று சொன்னால் இது இன்றைக்கு ஆரம்பிச்சது, இல்லை போன நூற்றாண்டில் ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம நினைப்போம் என்று சொன்னால் தவறு செய்கிறோம். காரணம் என்ன? இந்த வேதம் எப்போது எழுதப்பட்டது? எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது? அட்லீஸ்ட் புதிய ஏற்பாடு, அதை கேன் யூ டெல் மீ? சொல்லி கொடுத்துருக்காங்க சண்டே கிளாஸ்ல. எப்போ இது எழுதப்பட்டது? நியூ டெஸ்டமெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சுரிக்குள்ள, இல்லையா? ஃபர்ஸ்ட் செஞ்சுரிக்குள்ளாரு இயர்ஸ் பேக். சரி, ஓகே. புதிய ஏற்பாடு மாத்திரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் முதல் செஞ்சுரிக்குள்ளார இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப எழுதப்பட்டதான இடத்திலேயே, புத்தகத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, தவறான போதனைகளை குறித்தும் அதன் மூலமாக ஜனங்கள் எப்படி வஞ்சிக்கப்படுவார்கள் என்பதை குறித்தான நிறைய காரியங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப வேத புரட்டுகள் என்பது இன்றைக்கு வந்ததல்ல, எப்பயிலிருந்து தான் காணப்படும். இப்ப கிரைஸ்ட் சொல்றாருன்னா, தேவன் மனிதனாக இறங்கி வந்து இதை குறித்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா, பரிசேயர்களுடைய சதிசேயர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கிறதுடைய மீனிங் என்ன? Have you heard of that word? பரிசேயர்கள் சதிசேயர்கள் என்கிறவர்களுடைய புளித்த மாவை குறித்து அப்புறம் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அது அவருடைய வேத புரட்டை குறிக்கிறது, தவறான உபதேசங்களை குறிக்குது. அப்ப யூதர்களுக்குள்ளே காணப்படுகிறதான ரிலீஜியஸ் லீடர்ஸ்குள்ளே காணப்பட்ட ஃபேக்ஷன்ஸ்ல கூட அந்த நாட்களிலே என்ன காணப்பட்டுச்சா, அவர்களுடைய வேதத்தின் காரியங்களே தவறாக மற்றவர்களுக்கு போதிக்கிறதான ஒன்று காணப்பட்டபடினால்தான் தன்னுடைய சீஷர்களை நோக்கி அவர் சொன்னார், அவர்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னார். அப்ப இது இன்றைக்கு நேற்று வந்ததல்ல, இது வந்து துவக்கத்திலிருந்து காணப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்ம வந்து ஃபிளாக் அப்படின்னு பார்க்கிறோம்ல, தேவனுடைய மந்தை என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கிறோமே, அதற்குள் காணப்படுகிற எல்லாருமே மோசமானவர்களும் அல்ல, எல்லாரும் நம்ப தகுந்தவர்களும் அல்ல. when you take டீச்சர்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அப்படி கிடையாது. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா மந்தைக்குள்ளே காணப்படுகிறதான விசுவாசிகளும் எல்லாரும் வந்து ஏமாந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது இதெல்லாம் தவறு என்று அறிந்து ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் அர்த்தம் கிடையாது. they might be trapped, அதாவது deceived காணப்படுவாங்க. அப்ப அப்படி trapped காணப்படுகிறவங்கள என்ன பண்ணலாம், நம்ம அவர்களை வெளியில கொண்டு வர முயற்சிக்கலாம். அப்ப எதற்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறான்னு சொன்னால், ஓநாய்களை எல்லாம் நீ மாற்றி ஆடுகளாக மாற்றி விட முடியும் என்கிறதற்காக அல்ல. அந்த ஓநாய்களுக்குள்ளாக பாத்தீங்கன்னா ஆடுகள் காணப்படும். எப்படி? ஏமாந்து காணப்படும், தவறான உபதேசத்தினால் ஏமாந்து காணப்படும். அதை நீ கொண்டு வரலாம் அப்படின்றத குறித்து ஆண்டவர் பேசுறாரு. யூ கேன் ஹெல்ப் சம் ஹூ ஆர் ட்ராப்ட். யூதா 1:22 இப்படி வாசிக்கிறோம். யூதா 1:22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார். சிலரை அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றார். நீங்க வந்து சிலரை என்ன பண்ண முடியும், அந்த அக்கினியிலிருந்து ஆக்கினையிலிருந்து அவர்களை என்ன பண்ண முடியும், நீங்க ரட்சிக்க முடியும், அதாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றார். ஏன் இப்படி சொல்றாரு? அவங்க வந்து ட்ராப் ஆயிருக்காங்க, அதுல அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்து போயிருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்றாங்க, அதுல சிக்கி இருக்கிறார்கள் தவறான உபதேசங்களில. அவர்களை நீங்க என்ன பண்ணலாம், சிலரை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப யூ கேன் ஹெல்ப் சம் ஹூ ஆர் ட்ராப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாதபடி. இப்ப வேத வசனத்தை நீங்க வாசித்தா தானே நான் பேசுறது உங்களுக்கு புரியணும்னா கூட யூ மஸ்ட் ரீட் த பைபிள் டெய்லி, அதர்வைஸ் யூ கேனாட். இல்ல என்ன சொல்றது புரியாது இல்லையா? அப்ப வேதத்தை நீங்க டெய்லி வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா
ஓ இந்த வசனத்தை இப்படியாக நான் நினைத்து கொண்டிருந்தேன், இப்படியாக சொல்லுகிறார்களே என்று சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்ப வேத வாக்கியங்களை வாசிக்காத, அந்த வேத வாக்கியங்களை முக்கியமாக எடுக்காதவர்களை என்ன பண்ண முடியும்? எளிதாக ஏமாற்ற முடியும். ஏன்னு சொன்னா போதகர் சொல்றதா அவங்க கேட்க போறாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க ட்ராப் ஆக முடியுமா அப்படின்னு சொன்னா, வலையிலே சிக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக சிக்க முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் ஏவப்பட்டு இது சத்தியம் என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அதுதான் பாத்தீங்கன்னா யூதா சொல்கிற சிலரை பாத்தீங்கன்னா நீ ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. யூ cannot help anyone who trapped them. அப்ப அவர்களை ட்ராப் பண்ணாங்க பாத்தீங்களா. இப்ப ஒருவன் கள்ள போதகனாக கள்ள தீர்க்கதரிசியா இருக்கிறான் என்றால் அவன் அறிந்து அப்படி காணப்படுறானா, அறியாம இருக்கிறானா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அறிந்துதான் இருப்பார்கள். ஏன்னு சொன்னா இந்த வேத வசனத்தை நீங்க எடுத்து நீங்க வாசிக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு போதிக்கிற ஒருவன் அதிகமாக வாசிப்பானா, வாசிக்க மாட்டானா? அப்ப இது எப்படியா இருந்தாலும் இது தேவனுடைய வார்த்தை தானே. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் அவனோடு கூட இடைபடுவாரா, இடைபட மாட்டாரா என்று சொன்னால் நிச்சயமாக இடைபடுவார். என்ன அப்படின்னா, அவன் மனதுல இப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறான்ல, அதை வாசிக்கும் போது இந்த இடத்துல அப்படி தோணுனா கூட அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நிருபத்தை வாசிக்கும் போது, வேற இடத்தை வாசிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இது கான்ட்ரவர்சியா இருக்குது, உன்னுடைய திங்கிங் கான்ட்ரவர்சியா இருக்குது அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ண மாட்டான். அப்ப வேத வசனத்தை நீங்க அதிகமா வாசிக்க அந்த வேத வாக்கியம் உங்களோடு கூட பேசும்போது ஆண்டவர் தான் பேசுறாருன்னு அர்த்தம். அப்ப நம்முடைய அந்த நம்பிக்கை, இந்த வேத வசனத்தை இவ்வளமாக நான் இப்படி நம்புகிறேன், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, குறிப்பிட்ட டாக்டரினை நான் இப்படி நம்புகிறேன் என்று சொன்னால் வேத வசனம் என்னோடு கூட பேச ஆரம்பிக்கும். எப்படின்னா அது சரின்னு சொல்லும், இல்லை என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கை தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காண்பிக்கும். அப்ப கள்ள தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் கள்ள போதகர்களா இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் ரொம்ப ரேர். கம்ப்ளீட் டிசீவ்டா இருக்கிறவன் ஒழுங்கா வேதத்தை வாசிக்காம கதையை மாத்திரம் கேட்டு பேசுகிறவனா இருப்பான். அதர்வைஸ் எல்லா போதகர்களும், நல்ல போதகர்களா இருந்தாலும் கள்ள போதகர்களா இருந்தாலும் வேதத்தை என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு சர்மனுக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது எடுத்து வாசிப்பாங்கல்ல. இப்போ வேதத்தை வாசித்து தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கதைக்கான காரியங்கள் எல்லாம் கூட கொண்டு வர்றதுக்கு வேத வசனங்களை வாசித்தே ஆக வேண்டும். அப்படியானால் அவர்கள் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அறிந்து இருக்கிறார்கள், தாங்கள் பேசுகிறது இது தவறு, நான் நம்புகிற காரியம் தவறு, நான் கிறிஸ்துவை குறித்து விடமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேனே, இது வேதத்தின் அடிப்படையில தவறு என்பது அறிவிக்கிறதான ஒரு போதகருக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா நான் என்னவாக நினைக்கிறேன்னு சொன்னா நிச்சயமாக தெரியும் தான் நினைக்கிறேன். ஒருவன் கள்ளனா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தான் கள்ளன் என்பது நிச்சயமாக, இப்ப திருடுறவனுக்கு தன்னை திருடன்னு தெரியாதா? அதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தான் அறிவிக்கிறேனா, இன்னைக்கு ஆண்டவர் பேசினதை தான் நான் அறிவிக்கிறேனா, வேதத்தில் இருக்கிற காரியங்களை சரியாக நான் இன்டர்பிரேட் பண்றேனா அப்படின்றது எனக்கு தெரியும். தெரியலனா கூட என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா இது ஷுவரா தெரியல எனக்கு அப்படின்றது எனக்கு தெரியும்ல. ஒரு காரியத்தை நான் இன்டர்பிரேட் பண்றேன் உங்களுக்கு, அப்ப எனக்கு கிளியரா ஆண்டவர் பேசல, இல்ல இதனுடைய அர்த்தம் இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகத்தோடு தானே நான் அறிவிக்க முடியும். அப்ப எல்லா போதகர்களுக்கும் ஒரு காரியம் தெரியும், என்ன அப்படின்னு சொன்னா தான் உண்மையை பேசுகிறேனா, தான் கள்ளனாக இருக்கிறேனா என்பது தெரியும். ஆனபடினால்தான் யூ cannot help anyone who trap other people. trapped peoples நீங்க என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். பட் ட்ராப் பண்ற ஒருத்தனை முடியாது இல்ல. வேடனை இது பண்ண முடியுமா? இப்ப வேடனுடைய கையில இருந்து நீங்க என்ன பண்ணலாம், மற்றதை நீங்க காக்க முடியும், பறவைகளையோ விலங்குகளையோ அந்த வேடனையே நீங்க காக்க முடியுமா, மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் என்று சொன்னால் அவன் வேடனாய் காணப்படுறான். 91 சங்கீதத்துல வேடன் என்று சொல்லப்படுவது பிசாசை குறிக்கிற வார்த்தையாக 91 சங்கீதத்திலே காணப்படும். சரி, ஓகே, இதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 15 அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 15:14. அவர்களை விட்டுவிடுங்கள். பரிசேயரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யூதர்களுக்குள்ளே காணப்பட்டு யூதர்களுக்கு அறிவிக்கிறதான சொல்லிக் கொடுக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்ப குருடர்களை குறித்து பேசுகிறார், அவர்களுக்கு வழிகாட்டுகிறதான குருடர்களை குறித்து பேசுகிறார். குருடர்களை விட்டுவிடுங்கள் என்று அவர் சொல்லாம யாரை விட்டுவிட சொல்றாரு, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களை விட்டுவிட சொல்றாரு. குருடர்களை விட்டுற முடியாது, ஏனென்று சொன்னால் யூ ஹேவ் டு ஓபன் their eyes, அப்படித்தானே? சத்தியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் அந்த குருடர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒரு குருடன் காணப்படுவானால், ஏன்னா அவன் கண் திறக்கப்பட்டவனா இருந்தால் ஏற்கனவே அவர்களுடைய கண்களை திறந்திருப்பான், அப்படிதானே? அப்ப குருடர்களாய் காணப்படுறாங்க அப்படின்னா அர்த்தம் சத்தியத்தை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களை ஒருத்தர் நடத்திட்டு இருக்கான், அவன் யாருன்னா அவனும் சத்தியத்தை அறியாத ஒருவனாய் இருக்கிறான். அதான் குருடருக்கு வழிகாட்டுற குருடன். அப்ப அவனை நீங்க மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாது, முடியாத வேலையை
செய்யாத. யூ கேன் ஹெல்ப் சம் ஒன் trapped by them, but you cannot help the one who trapped them. இல்லையா? அவங்கள வந்து பாத்தீங்கன்னா உன்னால மாற்ற முடியாது, அவர்களை விட்டு விடு அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்பீங்க. அதனால தான் சொல்லுகிறேன், நம்ம இதை சூஸ் பண்ணவே முடியாது. என்ன சொல்றாரு? ஓநாய்களுக்குள்ள போக சொல்றாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? பேச சொல்றாரு. ஆனால் அவைகள் எதிர்த்து பேசும், உங்களிடத்துல கேள்விகளை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? when they wanted to teach you, நீங்க என்ன புரிந்து கொள்ள முடியும்? when somebody wanted to teach you, you are speaking the truth. அந்த கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதான சிலர் அல்லது யாரோ ஒருவர் உங்களுக்கு என்ன பண்றாங்க? கற்றுக் கொடுக்க விரும்புகிறாங்கன்னா அவங்கள நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? யாருன்னு சொல்லுவீங்க? அந்த ஓநாய்களுக்குள்ளே காணப்படுகிற ஓநாய்களை ட்ராப் பண்ணதானே இன்னொரு பெரிய ஓநாய், அப்படிதானே? பிகாஸ் யூ ஆர் அ டீச்சர். இவர் சுவிசேஷகன் போகிறான் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை அறிவிக்கிறான்னா அவன் ஆல்ரெடி இஸ் அ டீச்சர், அப்படிதானே? அவன் கற்றுக் கொடுக்குற ஒருவனாய் இருக்கிறான், போதகனா இருக்கிறான். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்க வருகிறாங்கன்னா அவங்க யார்? நிச்சயமாக அவங்க குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறாங்க. எப்படிதான் பேசணும்? அவங்க சத்திய வசனத்தின் அடிப்படையில நீ சொல்லிக் கொடுக்கிறது சரிதான் அல்லது சரியில்லை என்று என்ன பண்ணணும்? அவர்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய அர்த்தமே இல்லாம, வேத வசனங்களே இல்லாம கட்டுக்கதைகளை வைத்து உன்னை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாராய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். How are they trapped and trapped others? Trapping others. அது பார்க்கலாமா? the wolves என்று சொல்லப்படுகிறவைகள் எப்படி வந்து they are trapped and trapping others அப்படின்னா மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தை, அதாவது இவங்க இன்ஃபேக்ட் டீச்சர்ஸ், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான வேத பாரகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்றாரு? ஆண்டவர் சுட்டி காண்பித்து பேசுறார். உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் மாயக்காரரே. உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்ட்டு ஏசாயா சொன்னதான காரியத்தை கோட் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பேசுகிறார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். இப்படியாக என்ன பண்றாரு? வேதபாரகரை குறித்து என்ன பேசுறாரு? மாயக்காரராய் இருக்கிறார்கள் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே இவர்களை குறித்து இவனமாய் சொல்லி வைத்திருக்கிறான். என்ன சொல்லி வைத்திருக்கிறான்? மனுஷருடைய கற்பனைகளை என்ன பண்றாங்களா? இது தேவனுடைய உபதேசம், இது தேவனுடைய கற்பனை என்று சொல்லி மனுஷனுடைய கற்பனை என்ன பண்றாங்க? கொண்டு வந்து, அதாவது தங்களுடைய கற்பனைகளை சுயமாய் பேசுகிற காரியம், தங்களுடைய கற்பனைகளை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? டாக்டரின்ஸை மனிதர்கள் மேலே திணித்து அது வந்து தேவனுடைய கற்பனை என்று சொல்லுகிறார்களாம். அப்ப அவர்களுடைய இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரமா விலகி இருக்கு, ஆனா வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னை கனம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றான்? ஏசாயா இவர்களை குறித்து பேசி இருக்கிறானா, அதை கோட் பண்ணி ஆண்டவர் சொல்றார். அப்ப how are they trapped and trapping others? இந்த குருடருக்கு வழிகாட்டுற குருடர்கள் அப்படின்றவங்க எப்படி அவங்க ஏற்கனவே ட்ராப் ஆகி deceived and deceiving others அப்படின்னா இதுதான். எப்படின்னா தங்களுடைய பாரம்பரியத்தினால எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, எப்ப இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, எங்க மூதாதையர்களுடைய வாழ்க்கையில இருந்து இப்படிதான் கிறிஸ்டியானிட்டி, இப்படிதான் தேவன், இப்படிதான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்திலே இல்லாததான காரியங்களை கிறிஸ்தவம் என்று சொல்லி கொண்டு வராங்க பாருங்க. அதை குறித்து நீங்க வேதத்திலே ஆராய்ந்து பார்க்கும்போது அப்படியாக இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா தங்களுடைய பாரம்பரியத்தினாலே அவர்கள் என்ன பண்றாங்க? தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறவர்களாக இருக்கிறாங்க. இதன் வேத பொருட்டு உள்ளே வருகிறதான காரியம் என்று அவர் சொல்றாரு. அப்ப மனுஷனுடைய கற்பனைகளை கொண்டு வருகிறதான காரியம் அதுதான் இன்றைக்கு அந்த மாதத்துல ஆண்டவர் கொடுத்ததான காரியம் என்ன அப்படின்னா, சுயமாய் பேசுகிறவன் தன்னுடைய சுய மகிமையை என்ன பண்றான்? பேசுறான். ஆனால் ஆண்டவரை குறித்து பேசுகிறவன், ஆண்டவரை அறிவிக்கிறவனோ அவருடைய மகிமை என்ன பண்றான்? தேடுறான். அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு நம்ம இருக்கிறோம் என்கிறதான காரியம். பீட்டர் எக்ஸ்பிளைன்ட் தேர் ஸ்ட்ராட்டஜி கிளியர்லி. அதாவது அந்த wolves என்று சொல்லப்படுவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவர் விளக்குறார். எப்படின்னா 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 - 20 வரைக்கும் வாசிக்கலாம். 2 Peter 2nd chapter 18, 19, 20. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி, இப்ப ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறதை போல நான் அனுப்புறேன். அப்ப போய் என்ன பண்றோம்? உலகத்திலே காணப்படுகிற ஜனங்களை சந்திக்கிறோம்.
அவர்கள் கொஞ்சம் சத்தியத்தை அறிந்திருக்கலாம், சத்தியத்தை அறியாம இருக்கலாம், சத்தியத்தை அறிந்து இது வேண்டாம் என்று தள்ளி இருக்கலாம், அல்லது பொய்யை வந்து சத்தியம் என்று நம்பி ஏமாந்துருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட ஜனங்களை நீங்க பாப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது யார் எப்படி இருக்காங்க, உள்ளத்துல எப்படி இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படிதானே? சத்தியத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியுமா, அல்லது பொய்யை சத்தியம் என்று நம்புகிறார்கள் தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்ப அப்படியாக காணப்படும் போது அது கூட்டத்தை எடுத்துக்கோங்க. பேதுரு சொல்றாரு, வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்து அரிதாய் தப்பினவர். ரொம்ப ரேர். அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வர்றது வந்து பாத்தீங்கன்னா இது பாரம்பரிய கட்டுகளிலிருந்து பொய்யை நம்பி கொண்டிருக்கிறவர்கள்ட்ட வந்து சத்தியம் போகும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதுல இருந்து வெளியில அந்த குரூப்ல இருந்து வெளியில வருகிறவர்கள் ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி அரிதாக தப்பினவர்களிடத்துல இவர்கள் என்ன பண்றாங்க, போறாங்க, நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க, வெளியில போயிட்டாங்க பாரு அப்படின்ட்டு அவர்களிடத்துல போய் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாக பிடிக்கிறார்கள். மாம்ச இச்சையை குறித்து பேசுறாங்களா, காம விகாரத்தை குறித்து பேசுறாங்களா? அப்படி அல்ல. என்ன அப்படின்னா, மெய்யான தேவனை விட்டு விலகுகிறதான காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறதல்ல. அதன் அடிப்படையில் தான் மெய்யான தேவனை விட்டு தள்ளி அவருடைய வார்த்தைகளை புரட்டுகிறதான காரியம். அது காம விகாரத்துக்கு ஏதுவான பியூர் வேர்ட்ஸ் புரட்டப்பட்டது என்று சொன்னால் அது காம விகாரத்துக்கு ஏதுவான ஒரு காரியம். ஒன்லி காடை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம தள்ளிட்டு வேறு காரியங்களுக்குள்ளாக நம்ம போவோம் என்று சொன்னால், அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா வேசித்தனம் செய்கிறது என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அதன் அடிப்படையில் தான் அவர் எழுதுகிறாரே ஒழிய வேறு விதமான அர்த்தத்திலே நீங்க அதை எடுக்காதீங்க. அவர்களை தந்திரமாக பிடிக்கிறார்கள். தவறான இனிமையான மேலுக்கு இனிமையாக தோன்றுகிறதான போதகங்களினால் அப்படி எடுத்துக்கோங்க, பிடிக்கிறார்கள். 19 தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தோம்னா இவர்களே வஞ்சிக்கப்பட்டிருந்தோம், இவர்களே இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களாயிருந்தோம். யாரு? போதிக்கிறவரே ரட்சிக்கப்படாதவராயிருந்தோம். அவர்களுக்கு, யாருக்கு? இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வஞ்சிக்கிற கூட்டத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வந்திருப்பாங்க பாருங்க கொஞ்சம் பேரு. அவர்களிடத்துல போய் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறாங்க. என்ன சுயாதீனத்தை சொல்றாங்க? ரட்சிப்பை குறித்து சொல்றாங்க. அவன் இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கான். பெரும் கூட்டத்துல இருந்து, ஓனாய் கூட்டத்துல இருந்து தப்பி வந்து அரிதாக சிலர் வந்திருப்பாங்க பாருங்க. அவர்களிடத்துல எப்படி நம்மள்ட்ட இருந்து இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்துரு செய்கிறதான வேலையை வந்து பாத்தீங்கன்னா பேதுரு சுட்டி காண்பிக்கிறார். இவர்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இவர்களே குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருந்து கொண்டு இன்றைக்கு கண் திறக்கப்பட்ட ஒருவனிடத்துல போய் அவர்கள் சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் சுயாதீனத்தை, அதாவது ரட்சிப்பை, நித்திய ஜீவனை பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்றாங்க. இவர்களே அதை பெறல அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப அழகா சொல்றார். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்ப எப்படிதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான் தப்புறான் அப்படின்னு சொன்னா, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். ஒரு மனுஷன் எப்படிதான் ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யார் என்று அறிகிறதின் மூலமா. யார் என்று அறிய வேணுமா? அவர் நம்முடைய இரட்சகர் என்று மாத்திரமல்ல, அவர் பரலோகத்தின் தேவன் என்று ஒரு மனுஷன் அறிகிற அறிவு வந்து பாத்தீங்கன்னா அவனை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறதாம். கர்த்தரும் இரட்சகருமாகிய அந்த கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறதற்காக இந்த பூமியில மனிதனாக வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்தார். அதுதானே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அப்படின்னா அவர் யார் என்றும் அவர் என்ன செய்தார் என்றும் அறிகிற அறிவினாலே ஒரு மனுஷன் என்ன பண்றான்? ரட்சிக்கப்படுகிறானா. அதாவது சத்தியம்னா ரொம்ப டென்ஷனே ஆக வேணாம், ரொம்ப சிம்பிள். சத்தியம்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரூத்? சத்தியம்னா பியூர் வேர்டு இல்ல, பியூர் வேர்டு, அன்அடல்டரேட்டட், அப்படிதானே? பியூரா இருக்கிறதான வார்த்தை, அதுதான் உண்மை, சத்தியம். அப்ப லிட்ரலா இது வந்து சத்தியம் என்பது ஒருவரை குறிக்கிறது வேதத்துல. லிட்ரலா யாரை குறிக்குதுன்னா காடை குறிக்குது. நீங்க எக்ஸோடஸ் 34 போனீங்கன்னா காட் தன்னை குறித்து சொல்றாரு, நான் சத்தியம் உள்ள தேவன், அதாவது ட்ரூத் அப்படின்னு சொன்னா. லிட்ரலா ஒருத்தர் ட்ரூத் அப்படின்னு சொன்னா யாரை தான் ட்ரூத்னு சொல்லணும்? காடை தான் சொல்லணும். அதே மாதிரி லிட்ரலா வேர்ட்ஸ் ட்ரூத்னு சொன்னா அந்த தேவன் பேசின வார்த்தைகளை தான் ட்ரூத்னு சொல்லணும். அவர் இறங்கி வந்து இந்த பூமியில வந்து சொல்றாரு, நானே சத்தியம்னு சொல்றாரு. அப்ப அங்க பேசின அதே தேவன் பூமியில ஒரு மனிதனாக வெளிப்பட்டு ஒரு மனுஷன் அப்படின்னு பார்க்கிறார்கள். ஆனால் அவரோ சொல்லுகிறார், நானே வழியும்
நானே சத்தியமும் அப்ப சத்தியம் என்கிறதான வார்த்தை எதை குறிக்கிறதுனா லிட்ரலாக ஒருவரை குறிக்கிறது. அது காடை குறிக்குது, ஒரே காடை குறிக்குது. அதே மாதிரி அவர் பேசினதான வார்த்தைகள் அத்தனையும் சத்தியமா இருக்குது. அதை அடல்ட்ரேட் பண்ணா, அதை புரட்டினா, அதை மாற்றினா, அதோட சேர்த்தா என்ன நடக்கும்? அது பாத்தீங்கன்னா வீணாயிடும்ல. அப்ப அந்த காரியத்தை குறித்தான் இங்கும் சொல்லப்படுகிறது. என்னன்னா, ஒரு மனுஷன் எப்படிதான் ரட்சிக்கப்பட முடியும்னா, இயேசு கிறிஸ்து யார் என்று அறிகிற அறிவினாலதான். வேற ரட்சிப்புக்கான வேற வழி வேதத்துல சொல்லப்படவே இல்லை. விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி விசுவாசிக்கணும், யாரை விசுவாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும், யாரை விசுவாசிக்கணும்? யோவான் 1:12 வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்தார். அப்படிதானே? அப்ப விசுவாசிக்கணும். அப்கோர்ஸ் யாரை விசுவாசிக்கணும், அவர் யார் என்று விசுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார். அவருடைய பேரு இந்த மனுஷகுமாரனாக காணப்பட்டவருடைய பெயர் ஏசு. ஏசுன்னா என்ன அர்த்தம்? ஏசு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, யெகோவாவே நம்முடைய ரட்சிப்புன்னு அர்த்தம். ஜெகோவா இஸ் மை சால்வேஷன். அப்ப ஏசுனா ரட்சகர் என்று அறிந்திருக்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு அர்த்தம் காணப்படுது. யெகோவானா ஒருவர் என்ற அர்த்தம், ஒரே தேவன், அதாவது ஒரே ஏலோகிம் என்ற அர்த்தம். யெகோவா ஏலோகிம், அதான் தேவனாகிய கர்த்தர். அந்த யெகோவாவே என்னுடைய ரட்சிப்புன்னு நம்புகிறவன் தான் கீழே இறங்கி வந்ததான அந்த மனுஷகுமாரனை பார்த்து இவர் பரலோகத்தின் தேவன் என்று சொல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் இல்லை, பரலோகத்திலே காணப்பட்ட தேவர்களிலே ஒருவர் வந்தார் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவான், நம்புவான். அது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல. அப்ப எப்படியாக பாத்தீங்கன்னா விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கபடி இந்த வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேல மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படல, கட்டளையிடப்படவில்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். எப்படியாக விசுவாசிக்கணும், என்னவென்று விசுவாசிக்கணும் என்றால் இவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவுனா எல்லாருக்கும் தான் தெரியுமே, நமக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவை தெரியும். எவ்ரிபடி நோஸ். வரலாற்றிலே காணப்படுற ஒவ்வொருவருக்கும் தெரியும். இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் தெரியும்ல, இயேசு கிறிஸ்துவ கோட் பண்ணி பேசுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவ கோட் பண்ணி எழுதுகிறதான நிறைய ஆசிரியர்கள் உண்டு இல்ல. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. எப்படியா இருந்தாலும் கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னாலே கிரைஸ்ட் பேரை சொல்லுது இல்ல, அது பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிடையாது. அந்த அறிவை கொஞ்சம் பேசுறாரு அல்ல, அவரை கர்த்தர் என்று அறிய வேண்டும். கர்த்தர் என்று சொன்னா பரலோகத்தினுடைய ஒரே தேவன் என்று அறிய வேண்டும். அந்த தேவன் என்னை ரட்சிக்கிறதற்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே அவர்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினார்களாம். தப்பினவர்களை மறுபடியும் அவைகளிலே சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேட்டுள்ளது. அப்படிப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டு திரும்பவும் பழைய பாதைக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதபடி அல்லது அவரை தவறாக இப்ப சொல்லிக் கொண்டு விசுவாசித்து கொண்டு போவான் என்று சொன்னால் அவனை யார் தான் ரட்சிக்க முடியும்? யாரும் ரட்சிக்க முடியுமா? ஏன்னா அந்த ஒன்றான மெய்தேவன் பாத்தீங்கன்னா அவனை ரட்சிக்கிறதுக்கு அவன் இடம் கொடுக்கல. நிராகரித்து விட்டு டினை பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொன்னா, மறுதளித்து விட்டு போறான். அவனை யார் ரட்சிக்க முடியும்னா யாராலையுமே ரட்சிக்க முடியாது. அதுதான் பேதுரு எழுதுற, அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடு உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி. சரி, சுயமாய் பேச நம்ம ஃபாஸ்டா தான் போறேன், முடிச்சிடறேன். சுயமாய் பேச அனுப்பப்படவில்லை என்றால் எப்படி பேச நீ அனுப்பப்பட்டு இருக்கிறாய்? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொருத்தட்ட போய் எப்படியாவது என்ன பண்ணும் சொல்லி ஆண்டவரை நோக்கி கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலையாக காணப்படுகிறது. அப்படி இருக்கும்போது சுயமாய் பேச நீ அனுப்பப்படவில்லை என்றால் எப்படி பேச நீ அனுப்பப்பட்டு இருக்கிறாய் என்று சொன்னால் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு நீ அனுப்பப்பட்டு இருக்கிறாய். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 ஆரம்பத்தில் சொன்னதான கோட்பட அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:5. நாங்கள் எங்களையே எவ்ரிபடி who were sent by Lord Jesus, அவங்க என்னதான் செய்யணுமா? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், அப்படின்னா யெகோவா என்றும், ஒரே தேவன் என்றும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம், அதாவது அனுப்பின இவரின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் போய் பிரசங்கிக்கிறதுனா என்னதான் பிரசங்கிக்கணும்? சர்ச்சில் நின்று பிரசங்கித்தாலும், ஒரு கூட்டத்தை கூட்டி பைபிள் ஸ்டடி என்று சொல்லி வைத்தாலும், அல்லது தெருவிலே இறங்கி போய் பிரசங்கித்தாலும், நீங்க என்னதான் பண்றீங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்க. போதித்தாலும் அதான் அறிவிப்பீங்க. எங்க போனாலும் பாத்தீங்கன்னா சத்தியத்தை தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க. என்னதான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களையே பிரசங்கிக்க கூடாது. அதுதான் இந்த மாதத்தினுடைய வசனம். என்ன வசனம்? சுயமாய் சுய மகிமையை தேடுகிறவன் பாத்தீங்கன்னா அவரால் அனுப்பப்பட்டவன் அல்ல.
சுயமாய் பேசுகிறவன், பேச்சை குறித்து சொல்றார், சுயமாய் பேசுகிறவன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று வாசித்தோம் அல்லவா? அப்ப அனுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு நாம் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம மீட் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை குறித்து பேசுவோம், நம்மளை குறித்து, நம்முடைய ஃபேமிலியை குறித்து, வேலைகளை குறித்து, இதெல்லாம் நார்மலான டாக். ஆனா எப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்பஸ் கிரைஸ்ட அறிவிக்கிறதாக, சத்தியத்தை சொல்லுகிறதாக உங்களுடைய பர்பஸ் எப்ப காணப்படுதோ, மாறுதோ, அந்த சேட்டிங்ல நடுவில் பாத்தீங்கன்னா நீங்க கிரைஸ்ட குறித்து பேசுகிறதற்கான வாய்ப்பு வருதுன்னா, சத்தியத்தை பேசுறதுக்கான வாய்ப்பு வருதுன்னா, காடை குறித்து பேசுறதுக்கான வாய்ப்பு வருதுன்னா, என்ன மட்டும்தான் பேசணுமா? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இப்படிதான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? பிரசங்கித்தார்கள். அவர்கள் தெளிவான முடிவுல இருந்தாங்க. என்ன அப்படின்னா, என் மகிமை எனக்கு வேணாம். என்னை குறித்து நிறைய விஷயங்களை சொல்லலாம், உங்களுக்கு மேபி இன்ட்ரெஸ்டிங்கா கூட இருக்கும். ஏன்னா கதை தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? கதைன்னா கம்ப்ளீட்டா போய் சொல்றேன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நான் பிரசங்க மேடையில கொண்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வேத வசனம் கொஞ்சம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா இல்லையா? நிறைய பேர் நீங்க அப்படிதான் கேட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சிலரை சந்தித்ததுல ஆண்டவர் செய்த அற்புதங்களை ரொம்ப அழகா என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க விவரிக்கும் பொழுது கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? வாட் அ மினிஸ்டர், எப்படியாக ஆண்டவர் அவரை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு கூட சொல்லுவோம். பட் அது பாத்தீங்கன்னா அதிகமாக பிரசங்கத்தில் அதிகமாய் காணப்படும் போது சத்தியம் என்பது எங்க வருது? அதுல கிறிஸ்து என்கிறவர் எங்க வரார்? என்ன சொல்லலாம்? கிறிஸ்து என்னை இவனமாக பயன்படுத்தினார், கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தும் போது இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்தது என்று சொல்லலாம். ஆனா அதுல நீங்க என்ன பார்க்கணும் என்று சொன்னால், இதுல இந்த ஹோல் எபிசோட்ல யார் மகிமைப்படுகிறா? அங்க பிரசங்கம் பண்ணி இந்த அற்புதத்தை செய்த அந்த மனிதனா, அல்லது யார் இவரை அனுப்பினாரோ அவர் மகிமைப்படுகிறாரா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்ன கண்டுபிடிச்சிடலாம்? இவன் சுய மகிமையை தேடுகிறவனா, அல்லது தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிற மனுஷனாய் இருக்கிறானா? கவனிப்பீங்களா? இனிமேல்லாம் அப்படியே எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் இவரை குறிச்சுதான காரியங்கள் அதிகமா பேசுறாரா, இல்ல இதுல எவ்வளவு ட்ரூத் காணப்படுது? அப்ப அவர் சத்தியத்தை பேச மாட்டார் நான் சொல்லல. எப்படின்னா, நீங்க சத்தியத்தையே பேசாத ஒரு மனுஷனுடையதை நீங்க கேட்கவே மாட்டீங்க, அப்படிதானே? இவன் சத்தியத்தை பேசவே இல்லை, வசனமே எடுக்காம பேசுறான் அப்படின்னா நீங்க அவனை கேட்கவே மாட்டீங்க. ஆனால் சத்தியத்தை அவன் பேசுகிறவனா இருப்பான். ஆனால் அதுல நிறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன கொண்டு வருவான்? தன்னுடைய சுய புராண கதைகளை என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறதுக்கு இருக்கும். அப்ப கடைசியில பிரசங்கம் முடிஞ்சோடனே உங்களுடைய மனதில் எதுதான் தங்கி இருக்கும்? இந்த மனிதன் இந்த இடத்துல போய் செய்ததான அற்புதமும் அவருடைய பிரசங்கத்தினாலே 1000 பேர் ரட்சிக்கப்பட்டதான காரியம் தான் பெரிதாக உங்களுக்கு காணப்படும் இல்லையா? அப்ப இப்படியாக நீங்க வேதத்துல காணப்படுகிறதான இந்த சுவிசேஷகர்களை குறித்து, அப்போஸ்தலர்களை குறித்து நீங்க பாப்பீங்கன்னா ஒருத்தர் கூட அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் பேசுறதுல அத்தனையும் 100% என்னதான் இருக்கும்? கிரைஸ்ட் தான் காணப்படுவார். கிரைஸ்ட் நமக்கு செய்ததான காரியங்கள் தான் காணும். அப்படியானால் கிறிஸ்துவனுடைய மகிமையை அவர்கள் என்ன பண்ணாங்க? தேடினார்கள். தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? அறிவிக்கிறது. ஆக்சுவலா சுய மகிமையை தேடுகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய காரியங்களை சொல்றவன் அர்த்தம், அவ்வளவுதானே? ஏன் அப்படின்னா, நான் என்னுடைய சுய காரியங்களை சொன்னா நீங்க யாரை கடைசியில மகிமைப்படுவீங்க? பாரு, நம்மளை கூப்பிட்டு எவ்வளவு அழகாக காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு நீங்க என்ன குறிச்சு குளோரிஃபை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா, ஐ எம் குளோரிஃபைங் மை செல்ஃப் ஆர் ஐ எம் சீக்கிங் மை க்ளோரி. அப்ப கடைசியில நீங்க போயிட்டு பார்க்கும்பொழுது இதுல சொல்லப்பட்டதான சத்தியங்கள் உங்களுக்கு பெரிதாய் காணப்பட வேண்டுமே ஒழிய, நான் என்ன பிரசங்கித்தேன், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றதான காரியத்தை குறித்து நம்ம அப்புறமேட்டா என்ன பண்ணலாம், வெளியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும்போது கூட நம்ம பேசிக்கலாம். ஆனால் பிரசங்க முடிவுல நான் ஒரு பெரிய ஆளாக உங்களுக்கு தோன்றினேன் என்று சொன்னால், பாடல் பாடுகிறவர், வர்ஷிப் பண்றவர் உங்களுக்கு பெரிய ஆளா தோன்றுவார் என்று சொன்னால், நீங்க என்ன பண்றீங்க? அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க அசந்து போயிடுறீங்க, அப்படிதானே? ஆனால் அதுல காணப்படுகிற கருத்தை நீங்க பாப்பீங்கன்னா, இவர் இந்த பாடலை பாடுறாரு, இதுல என்ன வார்த்தை காணப்படுது, இது வேத வசனத்துக்கு புறம்பாய் காணப்படுதா இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும்ல. அல்லது அதுல காணப்படுற மியூசிக் உங்களை டாமினேட் பண்ணுகிறதா இருந்தது என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? அது மியூசிக்ல ஆண்டவர் மகிமைப்படுவார் இல்லையா? அந்த வேர்ட்ஸ் இல்ல, அந்த கருத்து இல்லையா? அப்ப அந்த கருத்தை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட் வர்ஷிப்பை மிஸ் பண்றோம். அதே மாதிரிதான் பிரசங்கமும் கூட. சரி, அடுத்ததுக்கு போவோம். கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு நீ அனுபவப்பட்டிருக்க. இரண்டாவதாக, தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக பேச நீ அனுபவப்பட்டிருக்கிறாய். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Corinthians 2:17. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், பவுல் இதை எழுதுறாரு கொரிந்து சபைக்கு, அவர்கள்ட்ட இந்த காரியம் சொல்றார். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல்
துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று சொல்றார். அப்படியானால் இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போதே அநேகர் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அநேகர் தேவ வசனத்தை கலப்பாக பேசுறாங்க. தேவ வசனத்தை கலப்பாய் பேசுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ வசனத்தை கலப்பாய் பேசுறதுனா என்ன அர்த்தம்? இப்ப இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் ட்ரூத் இல்லையா? இது சிலதெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சிலது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நம்ம யோசிப்போம், இதை ஆண்டவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே இப்படி யோசிப்போம்ல. இப்போ ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப வல்கராக இருக்கிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அதுதான் ஜெனுவின். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளை செய்ததான காரியம் எனக்கு பிடிக்கல, இப்படி பண்ணாம பாரு அப்படின்றத எழுதி வச்சிருப்பார். அப்போ இது ஜெனுவின் இல்லையா? அப்போ இதை ஒருவேளை அவாய்ட் பண்ணியிருந்தா, இது ஆண்டவர் கிளிக் பண்ணியிருந்தா, சென்சார் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பர் புக்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. அப்படி கிடையாது. இது வேத புத்தகம். எதெல்லாம் நமக்கு கொண்டு வரணுமோ அத்தனையும் என்ன பண்ணியிருப்பார்? ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். அப்ப துப்புரவா பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அப்படியே எடுத்து வாசிட்டு போறதா? சில இடத்துல எடுத்து வாசிப்பாங்கல்ல. ஈவன் யூதர்கள் இடத்துல கூட அப்படி பழக்கம் காணப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா, சபை கூடும்பொழுது என்ன பண்ணுவாங்க? எடுத்து வேத வாக்கியனுடைய ஒரு பகுதியை அப்படியே வாசிப்பாங்க இல்லையா? அப்ப அப்படி வாசிக்கிறது மட்டுமா? இப்ப பிரசங்கம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு நேரம் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. சில ஒரு நிருபத்தை எடுத்துனா இவ்வளவு நேரம் ஃபாஸ்டா வாசிட்டு போகலாம். அதை மீன் பண்றாரா? என்னது? வாசிக்கிறேன், திரும்ப பாருங்க. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில். அப்படின்னா என்ன மீனிங்? வாட் டஸ் இட் மீன்? அது அப்படியே வேத வசனத்தை அப்படி வாசிக்கிறதா? அப்படி அல்ல. என்ன அப்படின்னா, தேவ வசனத்தை பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இதை ஒரு வேர்டு எடுத்துட்டு நான் உள்ள போட முடியாது. இதை இனி பண்ணவே போறது கிடையாது. ஏன்னா இது ஸ்கிரிப்சர் ஆல்ரெடி பிரிண்டட் மாத்திரம் இல்ல. நான் என் பைபிள் வேணா மாத்திக்கலாம், இன்னொரு பைபிள்ல மாற்ற முடியாது. அப்படியானால் இதை ஆல்டர் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தினுடைய கருத்தை தவறாக நான் போதிக்க முடியும். அப்படித்தானே? ஒரு பாஸ்டர் அவருக்கு தோணுகிற விதமாக இதுல இருக்கிறதான வசனத்தை எடுத்து போதிப்பார் என்று சொன்னால் அந்த வேர்ட்ஸ் தான் நீங்க கேட்குறீங்க. புரியுதா? இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் போய் அதே வசனத்தை எடுத்து இதனுடைய மீனிங் இப்படின்ட்டு ஒரு கருத்தை அவர் சொல்லுவார் அல்லவா? அப்ப அந்த பிரசங்கம் மாறுபடுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், எல்லாருடைய பிரசங்கம் அந்த கருத்து கரெக்டா இருக்கணும். எல்லாருடைய பிரசங்கங்களிலும் என்ன காணப்படணும்? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறாருன்னா எல்லாரும் ஒரே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணப்படுகிறதா வேதத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேதத்துல இல்ல, சர்ச்சஸ்ல இல்ல. அப்படி இருந்தால் ஏன் வேறொரு இயேசுன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வருவான், அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். வேறொரு இயேசு குறித்து பேசுறாரு. அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் உங்களை கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். வேறொருவன் நாங்கள் அறிவியாத வேறொரு இயேசுவை உங்களுக்கு அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்றார். அப்படியானால் வேறொரு இயேசு, வேறொரு கிறிஸ்து அறிவிக்கப்பட முடியுமானா? ஆமா. வேதத்துல இல்லாத ஒன்றை இது கிறிஸ்து இப்படிதான் அப்படின்னு தவறாக போர்ட்ரே பண்ணோம்னா அது பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. ஆனா ரியலா வேதத்துல சொல்லப்படாத இயேசு கிறிஸ்து. அப்ப இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஆன்டை கிரைஸ்ட குறித்து, கிறிஸ்து அல்லாத ஒன்றை குறித்து கிறிஸ்து என்று அறிவிக்கிற காரியங்கள் வேதத்துல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி இயேசு அல்லாத ஒன்றை இவர் தான் இயேசு அப்படின்ட்டு ஒரு பிரசங்கியார் சொல்றாருன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? இயேசு இப்படிதான் போல அப்படின்னு என்ன பண்ண முடியும்? அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியலாம். அப்படியானால் வேறொரு இயேசு அங்க அறிவிக்கப்படுறது, அதாவது ரட்சகர் அல்லாத வேறொன்று ரட்சகர் என்று அறிவிக்கப்படுகிறது அல்லவா? அப்ப இந்த வேத வசனத்தை துப்புரவாக பேசுகிறதுனா என்ன அர்த்தம்? இந்த வேத வசனத்தினுடைய கருத்தை, இதற்குள் அடங்கி இருக்கிறதான தேவன் தருகிற பொருளை எந்த ஒரு பிரசங்கியும் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? தவறாக கொண்டு போயிட முடியும் இல்லையா? அப்ப அதை குறித்து தான் அவர் பேசுறாரு. என்னன்னா, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், அதனுடைய கருத்தை மாற்றாம, பொருளை மாற்றாம, அதற்குள் காணப்படுகிற சத்தியத்தை மாற்றாமல் என்று அர்த்தம். துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட எதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு? இது ஸ்பெசிபிக்கா ஒரு காரியத்திற்காக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, இதற்குள்ள ஒரு மீனிங்கை வைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுப்புறாருல்ல. அப்ப அந்த மீனிங்கை தானே சொல்லணும். அது சொல்லல அப்படின்னு சொன்னா தேவன் அருளப்பட்ட பிரகாரமாக பேசல. அப்ப தேவ வசனத்தை கலப்பாக பேசாம துப்புரவாக பேச நம்ம எல்லாருமே அனுப்பப்பட்டிருக்கோம். மூன்றாவதாக, சத்தியத்தை மட்டுமே பேச நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய். மத்தேயு 5:37 இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 5:37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால். ரொம்ப ஜென்ரலான ஒரு வேர்டுல ஆண்டவர் சொன்னதான காரியம் எந்த ஒரு மனுஷனும் நார்மலான தன்னுடைய டாக்ல கூட, அதாவது டெய்லி அவன் பேசுகிற அதுல வார்த்தைகள்ல கூட உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். அப்ப நம்முடைய சாதாரண அனுதின சம்பாஷணைகளிலே கூட உள்ளதை உள்ளதென்றும்
இல்லதை இல்லதென்றும் சொல்லணும்னு சொல்லி கொடுத்த ஆண்டவர் அவரை குறித்து அறிவிக்கிற காரியங்கள்ல எப்படி சொல்லுவாரு? நிச்சயமா 100% அதே மாதிரி இருக்கணுமா இல்லையா? சுய மகிமையை தேடாமல் அவருடைய மகிமையை தேடுகிற, அவர் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறதாக அது இல்லை என்று சொன்னால் அது துப்புரவான வார்த்தைகள் இல்லாம மிக்ஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள். அப்ப சத்தியத்தை மட்டுமே பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் உள்ளதுன்னு ஆரம்பத்திலே நான் சொன்னதை போல பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். நான் சொல்லுகிற காரியம் சந்தேகத்துக்குரியது அல்லது நான் சொல்லுகிற காரியம் சத்தியமானது. நான் சொல்லுகிற காரியம் பொய், ஆனால் பொய் சொன்னா கேட்க மாட்டாங்க. சத்தியம்ன்ற பேர் அதுக்கு நான் வச்சுட்டு பேசலாம்ல, அப்படி பேச முடியும் என்பது பாத்தீங்கன்னா பேசுகிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஓகே, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இதே காரியத்தை பேசலாம். சத்தியத்தை மட்டுமே பேசுவதற்கு அனுப்பப்பட்டிருக்கோம். யாக்கோபு 5:12, விசேஷமா என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்று அவர் சொல்றார். அப்படியானால் பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரை குறித்து அறிவிக்கிற காரியம் என்று சொல்லும் பொழுது அதுல கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் தவறு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது மிகவும் எத்தனையோ பேர் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக அது மாறிவிடும். அப்ப சத்தியத்தை மட்டுமே பேசுவதற்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஊழியர்களாக அனுப்பப்பட்டு இருக்கிறோம். அடுத்ததாக, சத்தியத்தை பேசுவாயானால் பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க எப்போதும் ஒரு கூட்டம் அலைந்து திரியும். இப்ப நீங்க நான் பேசுறதுல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க அலைந்து திரிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துல நீங்க கேட்டதான சந்தேகங்களுக்குலாம் நான் பதில சொல்லி முடிச்சுட்டேன். யூஆர் ஆல் கன்வின்ஸ்ட் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி யூஆர் கன்வின்ஸ்ட். அதான் உட்காந்து அமைதியா கேட்குறீங்க. எனிகா, சத்தியத்தை மாத்திரமே நம்ம பேசுவோமானால் பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கிறதற்கு ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கும். அதுல சந்தேகமே படாதீங்க. நீங்க சத்தியத்தை பேசுனீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா இருக்க. நீங்க போய் பேசுனீங்கன்னா இருக்காது. லூக்கா 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 20:20, அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி, யாரை ஒப்பு கொடுக்கும்படி, இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்ன அப்படின்னா, ட்ரூத் அப்படின்னு சொன்னா அது காட் மட்டும்தான், பரலோகத்தின் தேவன் மட்டும்தான் ட்ரூத், காட். அந்த காட் கீழே இறங்கி இதே சாட்சி தான் சொல்றாரு. ஐ ஆம் காட் அப்படின்னு சொல்லாம எப்படி சொல்றாரு? ஐ ஆம் த ட்ரூத் அப்படி சொல்றாருல்ல. லைட் அப்படின்னா காட் தான், காட் மட்டும்தான் லைட் இல்ல. அவர் கீழே இறங்கி ஐ ஆம் த லைட் அப்படின்றாரு. அப்படின்னா அதுக்கு வேற மீனிங் இருக்கா? லைஃப் அப்படின்னு சொன்னா யாரு? காட் தான். அந்த காட் கீழே இறங்கி ஐ ஆம் த லைஃப் அப்படின்றார். அப்படின்னா என்ன மீனிங்? ஐ ஆம் த லிவிங் காட் என்று சொல்லி அர்த்தம். ரெசரக்ஷன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரே தேவன் தான் என்ன பண்ண முடியும்? மனுஷனை உயிரோட எழுப்ப முடியும். அவர் கீழே இறங்கி சொல்றாரு ஐ ஆம் த ரெசரக்ஷன் அப்படின்றார். அப்படின்னா நானே உயிர் தேர்தலும் சிவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் த காட், ஒன்லி காட்னு சொல்லாம, ஏன்னா மனுஷனை நிக்கிறாரு, நீதான் கண்டுபிடிக்கணும் வசனத்தின்படி. அவர்கள் எப்படி சொல்றாரு? நானே 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 நானே. நான் அடுத்த வாரத்துல முடிஞ்சா அந்த காரியத்தை கொடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன். நானே நானே. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எதை குறிக்கிறதுன்னா, ஐ ஆம் த காட், நோபடி எல்ஸ். என்னை என்று வேறே தேவன் இல்லை என்று இயேசுவானவர் மனுஷனாய் நின்று பேசினதான வார்த்தைகள். சரி, இங்க கண்டுபிடிப்போம். இது பாத்தீங்கன்னா யாரு சொல்றா அப்படின்னா, சத்தியம் மேல இருந்து இறங்கி சத்தியத்தை பேசும் பொழுது அதிலே குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு என்ன பண்றாங்க? அவரை பேச்சிலே கண்டினியூ பண்றேன். 2020 லூக் 20:20, பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாக காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்துல, இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவிட்ட வார்த்தையை வாங்கி நீங்க பேசுறீங்க, உங்க நிலைமையை போய் செஞ்சு பாருங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? எந்த கூட்டம் அப்படி சொன்னா, இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ளவும் விரும்பாததான கூட்டம் பாத்தீங்கன்னா இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்ப நீங்க ட்ரூத் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? தங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த நம்பிக்கை விட்டு வெளில வர மாட்டாங்க. இப்போ ஒரு மனுஷன் ட்ரூத் பேசுறானா என்ன பண்ணணும்? இப்போ நீங்க ஒரு காரியத்தை நம்பி கொண்டு இருக்கீங்க. நீங்க பேசுகிற அந்த நம்பிக்கை வேதத்தின் அடிப்படையிலான நம்பிக்கை இல்லை என்று நான் குற்றப்படுத்துவேன். ஆனால் என்ன பண்ணணும்? வேத வசனத்தின்படி ஆராய்ந்து பார்க்கணும். அதுல தவறு இருந்தால் மாற்றிக்கொள்ளணும். இல்லை அப்படின்னு சொன்னா, நான் பேசுகிறது கம்ப்ளீட்டா வேத வசனத்துக்கு முரணானதுன்னா என்ன பண்ணிடணும்? என்னை விட்டு விலைக்கிடணும். இவர் டீச் பண்ணா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு என்ன பண்ணணும்? விலைக்கிடணும் இல்லையா? அப்ப அந்த காரியத்தை தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்க சொல்றார் பவுல். அங்க பேசுறதான ஜனங்கள், இவர் பேசுறாரு பெரிய பட்டணத்தார் என்ன பண்றாங்க? அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து
பார்க்கிறார்கள். வேதத்தின் அடிப்படையில் இருக்கா என்று ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அப்போஸ்தலர் 17:11 அது காணப்படும். சரி, ஓகே. அப்ப சத்தியத்தை பேசுவாயானால் பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் எப்பொழுதும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்காத ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது யார் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, கிரைஸ்ட உண்மையா அக்செப்ட் பண்ணிக்காத கூட்டமா இருக்கு. ஆனா எந்த பேர்ல இருக்கும்? கிறிஸ்தவர்கள் என்ற பேர்ல இருக்கும், பக்தி உள்ளவர்கள் என்ற பேர்ல அது காணப்படும். சரி, ஓகே. அடுத்ததாக, ஆரோக்கியமான உபதேசத்தை கற்று அதை உண்மையாக பற்றி கொண்டிருந்தால், ஆரோக்கியமான உபதேசத்தை முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது கற்றுக்கொண்டதை பற்றி கொண்டிருந்தால் இவர்களை எதிர்த்து நிற்க முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்களை எதிர்த்து என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேத வசனத்தை கொண்டு. இந்த வேத வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்க, இது வந்து ட்ரூத் தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, இன்னொரு சர்ச்சுக்கு போகிறீங்க, அங்கே ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணுறார், ஓகேவா? அப்போ அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து அவர் பிரசங்கம் பண்ணுறது தவறாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட, நீங்கள் எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேச முடியும்? நீங்கள் வேத வசனத்தை கற்றிருந்தால்தான், இல்லையா? அப்போ அந்த காரியத்தை தான் இங்கே தீத்து 1:9 சொல்லி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவளை கண்டனம் பண்ணவும் வல்லவனமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அப்ப முதலாவது கரெக்டான டீச்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள வந்திருக்கணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அதை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றது மாத்திரமல்ல, அதை பற்றி கொண்டு இருக்கணும். இதுதான் ட்ரூத் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அது எனி காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை தள்ளிடவே கூடாது. நம்ம அந்த ட்ரூத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தவறான உபதேசங்கள் வரும்பொழுது நீங்க எதிர் பேச வேண்டுமானால், கண்டனம் பண்ண வேண்டுமானால், உங்க வேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை தான் நீங்க பயன்படுத்த முடியும். கண்டனம் பண்ண வேண்டுமானால் நீங்க சத்தியத்தை அறிந்து சத்தியத்துல நிலைத்து, அதாவது அவர் எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாருன்னா, பற்றி கொண்டு இருக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க கண்டனம் பண்ணி எழுதி நிற்கலாம். இல்லைன்னா உங்களால நிற்க முடியாது. வெட்கப்பட்டு போனவர்களாக அந்த இடத்துல நம்ம காணப்படுவோம் என்ற காரியத்தை ஊழியர்களுக்கு என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றது மாத்திரமல்ல, அது ஆரோக்கியமான உபதேசத்தை பற்றி கொண்டு, அதாவது கீழ்ப்படுகிறவர்களாக அதுல நிலைத்திருக்கிறவர்களாக இருந்தால் இவர்களை எதிர்த்து நிற்க முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்களை எதிர்த்து, அதுக்குதான் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஊழியர்கள் ஆரம்பத்தில் எப்படி காணப்பட்டாங்க? இப்ப அப்போஸ்தலர்களாக ஆண்டவர் 12 பேரை பிரித்து எடுத்தார். அவர்கள் பின்னாட்களில் அவருடைய பிரசங்கங்களையும் அவருடைய நிருபங்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெரி பவர்ஃபுல்லா இருக்கும்ல. பேதுரு எழுதுற நிருபம், அப்போஸ்தலர்களே நீங்க பாப்பீங்கல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் ஆண்டவர் அவர்களை அழைத்து தெரிந்து கொண்டு அப்போஸ்தலன் பெயரிட்ட போது இவருடைய பிரசங்கம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் எப்படி வேதபாருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும், வெரி கமாண்டிங்கா இருக்கும், அப்படி காணப்படுக்கல. அப்ப என்ன கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவர்களை விட்டுடுங்கன்னு சொன்னார். ஏன்னா குழந்தைங்க போல இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பேதுருவெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து, இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா பரமேறி போயிட்டாரு, இவர்களை அபிஷேகித்து இருக்கிறார். இப்ப இவர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கொண்டு போகும்போது, பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறதை பார்ப்பீங்க, எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. ஆனா இப்போ இவர்கள் என்ன பண்ணணும், எதிராய் வருகிற தவறான உபதேசங்களை கடிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அவங்க குரு இல்லையே, கூட வந்து பாத்தீங்கன்னா மனுஷனாக அவர்கள் குரு இல்லை. குரு இப்ப எங்க இருக்காரு, அவங்க டீச்சர் உள்ளுக்குள்ளார இருக்காரு ஸ்பிரிட்டா. இப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தையின்படி எதிர் பேசுகிறவர்களை கடிந்து கொள்ளுகிறவர்களாக இல்லை அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஏற்படுத்தின மந்தையை என்ன பண்றாங்க, அவர்கள் வந்து பட்சித்து விடுவார்களா இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்தார்களா இல்லையான்னு சொன்னா, நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் இது பார்ப்பீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, பேதுருவும் சரி, யாக்கோபும் சரி, யோவானும் சரி, தன்னுடைய நிருபத்துல இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை கடிந்து கொண்டு அவர்களை நிறுத்தினதை நீங்க பாப்பீங்க, அதாவது தள்ளி நிறுத்தினதை நீங்க பாப்பீங்க. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த சரியான உபதேசத்தை கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதுல பற்றி கொண்டு நிலைத்திருந்தால் என்ன பண்ண முடியும், எதிர்த்து கண்டனம் பண்ணுகிறவர்களா நிற்க முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா நிறைய கட்டுக்கதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஆறாவதாக, கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்வதற்கு நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய். யாரை குறித்து சாட்சி சொல்லணும்? கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை சொல்வதற்கு தான் நீங்க அனுப்பப்பட்டிருக்கிறீங்க. யோவான் 15:26. யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். கிறிஸ்துவை பற்றிய தேவ ஆவியை பெற்றதான ஒரு மனுஷன், எல்லா பிரசங்கியாரும் அப்படிதான் சொல்றாங்க, நான் தேவ ஆவியை பெறலன்னா கேட்பீங்களா நீங்க? அப்படின்னா எப்படிதான் நான் கிளைம் பண்ணிக்குவேன், நான் தேவ ஆவியை பெற்று இருக்க ஒரு மனுஷன், அப்படிதானே எல்லா பிரசங்கியாரும் கிளைம் பண்ணுவாங்க.
அப்ப தேவாவியை பெற்றதான மனுஷன் என்னதான் பிரசங்கம் பண்ணுவான், யாரை குறித்த சாட்சி தான் கொடுப்பான். ஏன் அப்படின்னா அவனுக்குள் தேவன் அனுப்பின தேவ ஆவி காணப்படுமானால், திரும்ப வாசிக்கிறேன், பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது, இந்த தேற்றரவாளன் யாருன்னு வருகிற வாரங்கள்லாம் பார்க்கலாம். சரி, ஓகே, நமக்குள்ள தேவ ஆவி வருகிறதை குறிக்கிற இந்த வார்த்தை. சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து, யாரை குறித்து, எத்தனை பேரை குறித்து சாட்சி கொடுப்பாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே என்ன பண்ணுவாரு? அவரை குறித்து கூட நான் பரிசுத்த ஆவி தெரியுமா, நான் அப்படியான்ட்டு பிரசங்க சொல்லிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவி உள்ளே, நமக்குள்ளே காணப்படுற பரிசுத்த ஆவி யாரை குறித்து மட்டும்தான் சாட்சி கொடுப்பார் என்று சொன்னார். அதாவது நமக்குள் உண்மையாக தேவன் காணப்படுவார் என்றால் அவர் யாரை குறித்து தான் சாட்சி கொடுப்பாரு? தேவன் யார் என்பதுதான் சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பார்? அடுத்தது ஏசாயா 43:10 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 43:10, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இப்ப பரலோகத்தின் தேவன் மனிதனாக இன்னும் வெளிப்படல. ஏசாயா தீர்க்கதரிசிட்ட பேசும்போது இந்த கர்த்தர் மனிதனாக இன்னும் வெளிப்பட போகிறதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல நிறைய காரியங்கள் இருக்குது, அப்படிதானே? அப்ப இந்த வசனத்துல அந்த கர்த்தர் பேசுகிறார், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருப்ப. யாருக்கு சாட்சிகளா இருப்பாங்க? அப்ப இயேசு கிறிஸ்து. இப்ப இது என்ன வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஏசாயால வாசிக்கிறீங்க, ஓகேவா? இன்னைக்கு நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சாட்சி. அப்ப அங்க பேசுகிறவர் என்ன பேசுறாரு? கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நானே அவர் என்று அப்படின்னா கர்த்தர் யார் என்று உணர்ந்து அறிந்து, அதான் அர்த்தம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து அப்படின்னா நான் யாரு அப்படின்றதை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருப்பார். அப்படின்னா ஒருவரை குறித்து சாட்சிகளாக இருப்பார்களாம். யாரை குறித்து என்று சொன்னால் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அடுத்து என்ன சாட்சியா இருப்பாங்க? அந்த ஒருவரை குறித்து என்ன சாட்சியா இருப்பார்கள்? என்ன சாட்சியா இருக்கணும்? அந்த கர்த்தர் என்கிறவர் ஒருவர் என்றும் அவருக்கு முன்னும் தேவன் கிடையாது பின்னும் தேவன் கிடையாது என்பதற்கு சாட்சியா இருக்கணும். அப்ப கர்த்தர் யார் என்று உணர்ந்து அறிந்து அவரை விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் அப்படின்னா நம்ம எல்லாம் நீங்களும் என் தாசனும். தாசன் ஒருத்தரை குறித்து பேசுறாரு. அப்ப சர்வன்ஸ் தான், தாசன் தான், சர்வன்ட் தான், நம்மளும் சர்வன்ட் தான். அப்ப தாசன் என்கிற ஸ்பெசிபிக்கான ஒருத்தரும் நாமளும் எதுக்கு சாட்சியா இருப்போம்னு சொல்றாரு? கர்த்தர் என்கிறவரை அன்றி வேறொரு தேவன் இல்ல. அது எப்படி? அதுக்கு முன்னாடியும் கிடையாது, முற்காலத்திலும் கிடையாது, பிற்காலத்திலும் கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம யாருன்னு சொல்றோம்? கர்த்தர்னு சொல்றோமா இல்லையா? என்ன அர்த்தத்துல நம்ம கர்த்தர்னு சொல்றோம்? அவருக்கு முற்காலத்திலையும் தேவன் கிடையாது, பிற்காலத்திலையும் தேவன் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து தாசனா அவரும் அந்த சாட்சியை சொல்லணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த சாட்சியை சொன்னாரா என்றால் அவர் சாட்சியை சொன்னார். தாசன் யார் என்பவன் யார்? தாசன் என்பவர் யார்? தாசன் என்ற சர்வன்ட். இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா தாசன் என்று சொல்லப்படுகிறதான அந்த கேரக்டர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. என்ன அப்படின்னா தேவன் மனிதனாக வெளிப்பட்டு தேவனை குறித்து சொல்லுகிறதான சாட்சி இல்லையா? ஊழியம் செய்கிறதான காரியம் தான் தாசன். சரி, அவருடைய சாட்சி என்ன? அவர் யாருக்கு சாட்சியா இருந்தார் அப்படின்னா தேவன் ஒருவர் என்பதற்கு சாட்சியா இருந்தார். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஐ ஆம் காட் அப்படி சொன்னாரா? இங்கே சொல்லியிருக்காரா? ஆனா ஐ ஆம் லைட் சொன்னார்ல இல்லையா? சரியா? அது மாத்திரம் சொல்லல. அவரு அந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் சொன்னார். அதுக்கு என்ன மீனிங் இருக்கு? பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? காட் ஒருத்தர் தான் மன்னிக்க முடியும். அப்ப பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு உண்டு அப்படின்னா என்னதான் சொல்றாரு அவரு? He is claiming that he alone is God. அப்படிதானே? அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுல இன்னொரு வார்த்தையை சொல்வார். என்ன அப்படின்னா தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் யாரு? இப்ப இஸ்ரவேல் தேவாலயத்துக்குள்ள, சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள போறாங்க. தேவாலயத்துக்குள்ள போனா யாரு ரொம்ப பயங்கர பிக்? பிரதான ஆசாரியனா இல்ல மற்ற ஆசாரியர்களும் லேவிகளுமா இல்ல பாட்டுகள் பாடுகிறவர்களா இல்ல பெருங்கூட்டமாய் உள்ளே போகிற ஜனமா? அதை கட்டிட்டு மறைந்து போன சாலமோனா? யார் ஆராதிக்க போறாங்க? காடு தானே, தெய்வத்தை, தங்களுடைய ஒரே தெய்வத்தை ஆராதிக்க போகிறார்கள். அந்த தேவாலயத்திலும் பெரியவர் யாருன்னா அவங்க காட்.
அப்படித்தானே? அவங்க கண்ணால பார்க்காத அந்த காட். இயேசுவானவர் கீழே வந்து இறங்கி வந்து என்ன கிளைம் பண்றாரு? இந்த தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற. அதனுடைய அர்த்தம் என்ன? ஐ ஆம் காட் மாத்திரம் முடியாது, there is nobody else. பரலோகத்துல இருக்கிறதான உங்களுடைய தெய்வம் யாருன்னா நான் தான். நான் இறங்கி வந்து இந்த தேவாலயத்திலும் பெரியவர்னு சொல்றேன் அப்படின்னாரு. இப்படியாக இயேசு கிறிஸ்து பேசின பல காரியங்கள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார்னு ஒரு இடத்துல சொன்னார். அதனுடைய மீனிங் வேற ஏதாவது இருக்கா? என்ன மீனிங்னா, ஓய்வு நாள் என்பது தேவன் சகலவற்றையும் உண்டாக்கி ஓய்வு நாளையும் உண்டாக்குறார், 7வது நாள். அந்த ஓய்வு நாளை உண்டாக்கினவர் ஓய்வு நாளினுடைய ரூலர் மாத்திரம் கிடையாது, அதற்கு முன்பு காணப்பட்ட சகலத்தையும் உண்டாக்கினதான கிரியேட்டர், அப்படித்தானே? சகலத்தையும் உண்டாக்கினவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? ஆதியாகம புத்தகத்துல வாசிக்கிறல்ல, அதுல ஏலோகிம்னு வாசிப்பேன், அதுல யெகோவா ஏலோகிம்னு வாசிப்பேன். அந்த தெய்வம் மத்தியில மனுஷனா வந்திருக்கார். பருவம், ஹைட்டு, உன் சைஸ் எல்லாம் உன்ன மாதிரியே தான் இருக்கு. ஆனா உன்னுடைய பரலோகத்தின் தெய்வம், இந்த மனுஷகுமாரன் முன்னாடி காணப்படுகிறவர் உன்னுடைய பரலோகத்தின் தெய்வம் என்று சொல்லுகிற வார்த்தை தான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அப்ப ஆண்டவராக இயேசுடைய வார்த்தைகள் அத்தனை என்னதான் கிளைம் பண்ணுது? தன்னை அன்றி வேற ஒரு தெய்வம் இல்லை, வேற எதையும் நம்பிடாத அப்படின்றதான கிளைம் அவர் வச்சுட்டு தான் இருக்காரு. ஆனா என்னதான் சொல்லல? நான் தான் உங்க காட் அப்படின்ற வார்த்தையை அவரால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக நான் தான் காடுன்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரு அற்புதத்தை என்ன பண்ணிருக்க முடியும்? செய்து காட்டி இருக்க முடியும். அங்க இருக்கிறதான அத்தனை ஜனங்களையும் அவரை என்ன பண்ண முடியும்? விசுவாசித்து இருக்க முடியும். அப்படி ஆண்டவர் விசுவாசிக்கிறாரு. அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. எப்படிதானா? அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து இவர் தான் அவர் என்று உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு, என்ன, அவருக்கு முன் தேவன் இல்லை, அவருக்கு பின் தேவன் இல்லை என்று விசுவாசித்து அவரை பார்த்து என்ன பண்ணோம்? இவர் எங்கள் கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங்கு? எங்க பரலோகத்தின் ஒரே தேவன் எங்களுக்காக வந்தார், இனி வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற விசுவாசத்தை குறித்து அது பேசுகிறது. அப்ப அவருடைய சாட்சி என்ன? அவர் யாருக்கு சாட்சியா இருந்தால்? தேவன் ஒருவர் என்பதற்கு சாட்சியா இருந்தார். அதுதான் ஏசாயா 43:10 படி தாசனாகிய இயேசு, அந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்டு தேவன் யார் என்பதற்கு சாட்சியாக இருந்தார். ஆம், தேவன் யார் என்பதற்கு சாட்சியாக இருந்தார். தாம் ஒருவரே தேவன் என்பதற்கு சாட்சியாக இருந்தார். சில வசனங்களை குயிக்கா நான் வாசிட்டு போறேன். யோவான் 8:24 2வது பகுதி சொல்லுகிறது. யோவான் 8:24 2வது பகுதி, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். உங்களுக்கு மீட்பே கிடையாது, உங்களுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பே கிடையாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதற்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஏசாயா 43:10வது வசனத்தை கோட் பண்ணி தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இப்ப ஏசாயா 43:10 யோவான் 8:24 நீங்க கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா அதை தான் இயேசு கிறிஸ்து ரெஃபர் பண்றாரு. என்னன்னு ரெஃபர் பண்றாரு? நான் தான் கர்த்தர், எனக்கு முன்பு ஏற்பட்ட தேவனும் இல்லை, எனக்கு பின் தேவன் இருப்பதும் இல்லை என்பதை விசுவாசிங்க. அப்படி விசுவாசியாதவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது, பாவங்களிலே இருப்பீர்கள் என்று யோவான் 8:24 சொன்னார். நானே என்று இயேசுவானவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்னன்னா, தாமே தேவன் என்பதற்கு சாட்சி. அப்ப இயேசுவானவர் வந்து சாட்சி கொடுத்தார், பிதாவை குறித்து சாட்சி கொடுத்தார். பிதா ஒருவரே தேவன் என்பதற்கு சாட்சி கொடுத்தார், அப்படிதானே? தேவனை குறித்து சாட்சியை கொடுத்தார். அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. அது என்ன சாட்சி என்று சொன்னால், நானே என்று அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தாமே தேவன் என்பதற்கு சாட்சி. அதாவது நான் தான் உங்களுடைய பரமபிதா என்பதற்கு சாட்சி. நானே அவர் என்று சொன்னது தாம் ஒருவரே தேவன் என்பதற்கு சாட்சி. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர் செய்த ஒவ்வொரு செயல்களும் அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதற்கு சாட்சி. தாம் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் என்ற போது அதனுடைய அர்த்தம் என்ன? உன் பிதா நானே என்பதற்கு சாட்சி. உன்னுடைய கிரியேட்டர், சிருஷ்டிகர் நானே என்பதற்கு சாட்சி தான் தாம் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்கிற வார்த்தையின் அர்த்தம். தாம் தேவாலயத்திலும் பெரியவர் என்று அவர் சொன்னபோது ஆராதிக்கப்படுகிறவர் தாமே என்பதற்கு சாட்சி. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போறாங்க, ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிறாங்க, பலிகளை கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கேட்டா சொல்லுவாங்க, எங்க யெகோவா என்கிற தெய்வத்துக்கு கொடுக்குறோம், எங்க பிதாவாகிய தெய்வத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்றாரு, தாம் தேவாலயத்திலும் பெரியவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது நீங்க போய் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்களே, யாருன்னு தெரியாம ஆராதிக்கிறீங்களே, அவர்தான் நான் என்பதற்கு அவர் சொன்ன சாட்சி. தனக்கு மன்னிக்க அதிகாரம் உண்டு என்ற போது பாவத்தை சுமந்து விடுவிக்க வந்த உன் மீட்பர் நான் ஒருவரே என்பதற்கு சாட்சி. அது இந்த ஆலயத்தை 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாரா? சொன்னாரு. இப்ப சொன்னாருன்னா ஆமா, யோவான் 2ஆம் அதிகாரத்துல காணப்படுது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த கட்டடத்தை காமிச்சு கேட்கிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன். அது கீழே இருக்க வசனத்துல என்ன காணப்படுது? அவர் தம்முடைய சரீரத்தை குறித்து
பேசினார். அதாவது தம்முடைய சரீரத்தை தான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு அர்த்தம். ஆவியாய் இருக்கிற தேவன் ஒரு மனுஷனாக ஒரு சரீரத்திலே காணப்படுறேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் என்று சொன்னார். 2ஆம் அதிகாரத்துல இருக்கு, யோவான் 2ல இருக்கும். மேபி 17, 18, 19 அந்த வசனங்கள்ல வரும். அப்ப இந்த ஆலயத்தை 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்று தமது மாம்ச சரீரத்தை குறித்தவர் சொன்னபோது பிதாவாகிய தேவன் என்பது தன்னையே குறிக்கிறது என்பதற்கு சாட்சியான வார்த்தை. கொஞ்ச காலத்திலே வருவேன், அவர் சொன்னார், கொஞ்ச காலத்திலே வருவேன், உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்ற போது பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை தன்னையே குறிக்கிறது என்பதற்கு சாட்சி அது. அதன் அடிப்படையில் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் 17வது வசனம் சொல்லுவாரு, கர்த்தரே ஆவியானவர், வேற ஒருத்தர் கிடையாது, கர்த்தரே ஆவியானவர், அந்த கர்த்தர் தான் ஆவியாக நமக்குள்ள வருகிறார், வேறொரு நபர்னு சொல்லிடாத அப்படின்ட்டு பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொடுத்தார். அப்ப விசுவாசிகள், ஊழியர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், நீங்கள் யாருக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்? நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து சாட்சியா இருக்கிறீங்க. பட் ரெக்கார்ட் பண்ணி போகும் இல்லையா, அதனால கேட்க வேண்டியதா இருக்கு. விசுவாசிகளே, ஊழியர்களே, போதகர்களே, சுவிசேஷகர்களே, நீங்கள் யாருக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்? தேவன் மூவர் என்பதற்கா, தேவன் ஒருவர் என்பதற்கா? தேவன் ஒருவர் என்பதென்றால் கர்த்தர் என்கிற ஒருவருக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, கர்த்தருக்கு பின் தேவன் என்று வேறு ஒருவரும் இல்லை என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்களா? புரியுதா நான் சொல்ல வர்றது? எப்படி பார்த்தோம், ஏசாயா 43லயும் யோவான் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசன் அப்படின்னு அர்த்தம். அங்க பேசுகிற ஆவியாய் இருக்கிற தேவன் பூமியில இறங்கி வந்து தன்னை குறித்த ஒரு சாட்சியை சொல்லுவார். அதுக்கப்புறமும் நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க, அவங்க வேற ஒருத்தர் இருக்காரு, இங்க வேற ஒருத்தர் இருக்காரு, நமக்குள்ள வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நீங்க எண்ணுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாதே என்று சொல்லுகிற வார்த்தை தான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற வார்த்தை. நீங்கள் உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று இதனால் தான் சொன்னேன் என்று அவர் சொன்னார். அப்ப தேவன் 3 நபர்கள், 3 பேர் அப்படின்றதுக்கு சாட்சியா இருக்கிறோமா, இல்ல தேவன் ஒருவர் என்பதற்கு சாட்சியா இருக்கிறோமா? சரி, நீங்க பதில் சொல்லுவீங்க தேவன் ஒருவர் அப்படி சாட்சி அப்படின்னா, அடுத்த கேள்வி, கர்த்தர் என்கிற ஒருவருக்கு முன் ஏற்பட்ட தேவன், முன் ஏற்பட்ட ஒரு தேவன், ஆதியிலிருந்து இருக்கிற தேவன் ஒருத்தர் வேற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போனா, அவர் இறங்கி வந்து சொல்றாரு ஆதி நான் தான். ஆதியாகமும் கிடையாது, ஆதியும் நானே அந்தமும் நானே, அல்பாவும் நானே உமேகாவும். அப்ப நடுவில் இருக்கிற யாருன்னு கேட்டா திரும்பவும் சொல்றாரு இருக்கிறவர் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நானேன்னு சொல்றாரு. அப்ப இப்படி போனாலும் இடிக்குது, அப்படி போனாலும் இடிக்குது. அப்ப இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்லணும்னா ஒரே வழிதான் இருக்கு, என்ன? அவருக்கு முன் வேற ஒரு தேவன் இல்லை, அவருக்கு பின் வேறொரு தேவனும் இல்லை. அப்ப தேவன் ஒருவர் என்பதற்கு, ஏன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லுகிற ஒரே வார்த்தை என்ன? தேவன் ஒருவர் தான். அப்படிதானே முகமதியர்கள் சொல்றாங்க, கிறிஸ்தவங்க சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க. பாயிண்ட், தேவன் ஒருவர் என்றால் கர்த்தர் என்கிறவருக்கு முன் தேவன் என்கிற ஒருவர் இல்லை, வேறு தேவன் இல்லை, பின்னும் இல்லை என்பதற்கு சாட்சியா இருக்கீங்களா? நீங்க தான் பதில் சொல்லணும், அதுல கேட்கிறவங்க பதில் சொல்லணும். கர்த்தர் என்கிற ஒருவருக்கு முற்காலத்திலும் வேறு தேவன் இல்லை, பிற்காலத்திலும் வேறு தேவன் இல்லை என்பதற்கு நீங்கள் உண்மையான சாட்சிகளானால் அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே என்பதற்கு சாட்சிகளா இருக்கீங்களா? ஏன்னா சிலர் கேட்டா சொல்லுவாங்க, கர்த்தர் என்பது பிதாவையும் குறிக்கிற வார்த்தை, கர்த்தர் என்பது குமாரனையும் குறிக்கிற வார்த்தை, கர்த்தர் என்பது பரிசுத்தாவையும் குறிக்கிற வார்த்தை. ஆமா, வார்த்தை இருக்குல்ல. கர்த்தர் எங்கள் பிதாவா இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்ன்னு நாம் அறிவிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் நமக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். இப்ப நான் முன்னாடி கோட் பண்ணது போல பவுல் சொல்றான் கர்த்தரே ஆவியானவர். பாரு, 3 பேரும் அப்படி அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? பிதா என்றாலும் குமாரன் என்றாலும் பரிசுத்த ஆவி என்றாலும் அது ஒருவரை குறிக்கிற வார்த்தை. அது யாரை குறிக்கிற வார்த்தைனா கர்த்தரை குறிக்கிற வார்த்தை. அடுத்த கேள்வி, கர்த்தர் யார்? அது 3மே கர்த்தர் என்கிற தேவனை குறிக்கிறதான வார்த்தைகள், சரியா? ஆனா அது கர்த்தர் யாரு? அடுத்து நீ இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல கர்த்தர் என்று விசுவாசித்து அறிக்கை பண்ணலன்னா ரட்சிக்கப்பட முடியாதுன்னு வேதம் சொல்லுது. எங்கே போவேன் நான்? எனக்கு ஒரே வழிதான் காணப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த தேவன் அவர் தான், இன்றைக்கு இருக்கிற தேவன் அவர் தான், நாளைக்கு வரப்போகிறதான தேவனும் அவர் தான். அவர் ஒருவர் தான், எல்லா இடத்திலும் அவரால் நிறைந்திருக்க முடியும் என்று சொல்லி நான் விசுவாசத்துக்குள்ளாக வரணும். அதான் சாட்சி, அவரை குறித்து தானே சாட்சி. யோவான் 15:27 இப்படி சொல்லுகிறது. யோவான் 15:27, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே இருக்கிறபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாருக்கு தான் சாட்சியா இருக்கணும்? தேவன் ஒருவருக்கு தான் சாட்சியா இருக்கணும். கரெக்ட். ஆனா எந்த தேவனுக்கு? ஏன் அப்படிலாம் கேள்வி வருதுன்னா, நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் கேள்விகளை கேட்டு. எந்த தேவனுக்கு? கர்த்தர் என்கிற தேவனுக்கு. அடுத்த கேள்வி வரும்ல, அடுத்த கேள்வி நான் திரும்பவும் கேட்பேன், கர்த்தர்னா யார்? எந்த கர்த்தர்? அவருக்கு என்ன பேர்? ஏதாவது பேர் இருக்கா? ஏன்னா கர்த்தர்னா என்ன அர்த்தம்னா, இப்ப யெகோவா சாட்சிகள் என்ன சொல்றாங்க? யெகோவா என்கிறதான தேவனே தேவன், ஆனா இயேசு கிறிஸ்து கிடையாது.
சொல்றாங்களா இல்லையா? முகமதியர்களும் யூதர்களும் சொல்றாங்க, இதே காரியத்தை சொல்றாங்க. ஒரே பிதா உண்டு, ஒரே தேவன் உண்டு, ஒன் காட். ஆனால் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க? ரபின்னு சொல்றாங்க. அவர்களும் இயேசு கிறிஸ்து இயேசுக்குள்ள. கிறிஸ்தவத்திற்குள்ள வந்தா கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஒரே தேவன் உண்டு, இயேசு கிறிஸ்து எங்களுடைய கர்த்தரும் தேவனுமாய் இருக்கிறார், ஆனால் 3 பேர்ல அவர் ஒருவர், அப்படி சொல்லுகிறவர்கள் இருக்காங்க. இல்லை என்று சொன்னால் மேல இருக்கிறவர் வேறு ஒருத்தர், அவர் கீழே வர முடியாது, அதனுடையனாலே தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தை மிகவும் தவறாக பிரஸ்தாபம் பண்ணப்படுகிறதா இல்லையா? தேவனுடைய குமாரன் என்ன அர்த்தம்? தேவன் மனிதனாக ஒரு ஆலயத்திலே காணப்பட்டார், சரீரத்திலே காணப்பட்டார், அதான் மீனிங். இப்ப நமக்குள்ளெல்லாம் நம்முடைய ஆவி உண்டு, அதுக்கப்புறம் தான் தேவனுடைய ஆவி. இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய ஆவி தேவனுடைய ஆவி அப்படி கிடையாது. என்னன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். God himself manifested in flesh. அப்படியானால் ஆவியாய் இருக்கிற தேவன் ஒரு சரீரத்திலே தன்னை வெளிப்படுத்தினதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சரீரத்தை அடிக்க நமக்காக ஒப்பு கொடுப்பதற்காக நம்மை போல ஒரு சரீரத்தில் அவர் வெளிப்பட்டார். தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பது தேவ பக்திக்குரிய. அப்ப 3 தேவர்களிலே ஒருவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொன்னால் எல்லாமே தவறாகிவிடுது இல்லையா? ஏன்னு சொன்னால் இவரே அவர் என்று என்னால் விசுவாசிக்க முடியல. இவரும் அவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லுகிறேனே அல்லவா? அப்ப எப்படிதான் விசுவாசிக்கணும்? இவரே அவர் என்று நான் விசுவாசிக்கணும், இல்லைன்னா நான் பாவத்துல சாவேன், அதாவது என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. முன்னாடி வாசித்தது போல அந்த ஏசாயா 43:11 11 வாசிக்கலாம். என்ன சொல்றாரு? நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர்ல. அப்ப அங்க பேசுகிற ஆவியா இருக்கிறதான அந்த கர்த்தர் தான் என்னை ரட்சிக்கிறதுக்கு கீழே வந்தாகணும், இல்லைன்னா எனக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது. அதுதான் பவுல் சொல்கிறார், தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்பது தேவ பக்திக்குரிய ரகசியமாய் இருக்கிறது அப்படின்ட்டு 1 தீமோத்தேயு 3:16 எழுதுறார். அப்ப இங்க யோவான் 15:27 சொல்லுகிறது, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளா இருப்பேன். அப்படியானால் அனுப்பப்படுகிற அத்தனை பேர் யாருக்கு தான் சாட்சியா இருக்கணும்? ஏசு கிறிஸ்து என்கிற ஒருவருக்கு சாட்சியா இருக்கணும். இவரே எங்களுடைய ஆண்டவரும் கர்த்தரும் எங்களுடைய தேவனும் எங்களுடைய ரட்சகருமாய் இருக்கிறார் என்று சொல்லி சாட்சியா இருக்கணும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. வேதத்துல எங்க எடுத்து நீங்க வாசித்தீங்கனாலும் இந்த அனுப்பப்பட்டவருக்கு சாட்சியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஏசு கிறிஸ்து என்ற ஒருவருக்கு சாட்சியாக என்னென்ன சாட்சியா இருக்கணும்? இவரே ரட்சகரும் கர்த்தரும் ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி எழுத நிற்போமா? தீத்து 2:13 இப்படியாக பவுல் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இது நமக்கு ஆனந்த பாக்கியமா, நமது மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகா பிரசனத்துக்காக, அவருடைய மகிமையின் பிரசனத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லவில்லை, மகாதேவன். அப்படின்னா ஒரே ஒரு தேவன், மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய. அப்ப நம்ம ரட்சிக்கிறதுக்காக மனுஷனா வந்த அவருடைய மகிமையின் பிரசன்னம். இப்ப முன்னாடி சாதாரண மனுஷனாய் வந்தவர் மகிமையோடு கூட, அதாவது தேவனாகவே பிரசனமாகிற ஒரு நாள் உண்டு, அதற்கு நாம காத்து கொண்டு இருக்கும்படிதான் வேதம் போதிக்குது அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் எழுதுறாரு. அப்ப இப்ப இந்த சொன்னதான காரியங்கள், இயேசுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள்லாம் அப்படியே அறிந்து கொண்டபடினால்தான் அந்த அப்போஸ்தலர்களால அப்படியாக என்ன பண்ண முடிஞ்சது? பிரசங்கம் பண்ண முடிஞ்சது. இவரை அன்றி வேறொருவருக்கு அவர்கள் சாட்சியாக இருந்ததே கிடையாது. பிதா என்கிறவர் வேறொரு தேவன் அவர்கள் சொல்லவே இல்லை. அவர்கள் ஆராதித்ததும் வழிபட்டதும் தேவன் என்று சொன்னதும் ஒருவரை தான் சொன்னார்கள், அது பிதாவை தான் சொன்னார்கள். ஆனால் அந்த பிதா யார் என்று சொன்னார்கள்? இயேசு கிறிஸ்து தான். பாத்தீங்கன்னா அந்த பிதா தான் நமக்காய் மனிதனாய் வந்தார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஈவன் ஹிந்துஸ் கூட ஈஸியா நம்புகிற காரியம், தேவன் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் அப்படி நம்புறாங்கல்ல. தேவன் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆச்சு? தேவன் பரலோகத்தை வந்துட்டு பூமிக்கு வர முடியாதா? இயேசுவானவர் வந்தபோது சொன்னார், யோவான் 3:13 இருக்கு, பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவருமாகிய மனுஷ குமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன். அப்ப பரலோகத்திலே பிதாவாக இருந்து கொண்டிருப்பது நான் தான் என்று ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னதான வசனம் தான் யோவான் 3:13 சொல்லப்பட்டிருக்கு. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் இருக்கிறவருமான அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க பூமியில இறங்கி நிற்கும் போதே பரலோகத்துல நான் இருக்கேன் அப்படின்றாரு. அப்படியானால் பரலோகத்துல தேவனாக வீற்றிருக்கிறவர் தான் பூமியின் மேல மனுஷனாகவும் இறங்கி நின்றார். இப்படி தேவனால நிக்க முடியுமா, இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இருக்க முடியும்னு விசுவாசம் தான் அது பேர் விசுவாசம். அப்ப சில நேரங்கள்ல இந்துக்களுடைய விசுவாசம் கூட சரியா இருக்குல்ல. என்ன அர்த்தத்துல? தேவன் எங்கும் இருக்க முடியும் என்று நம்புகிறார்கள். அப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் தேவன் எங்கும் இருக்க முடியும் நம்பினா பரலோகத்துல இருக்க முடியும், கீழே மனுஷனா இறங்கி நிற்க முடியும், அதுக்கப்புறம் பரமேறி போயிட்டு எங்குள்ள மனுஷன் ஆவியாவும் விசுவாசிக்கணுமா இல்லையா? அப்ப இவர் வேறொருவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்று சொன்னால் எப்படியாக இவரே அவர் என்று நான் விசுவாசிக்கிறேன், தவறுகிறேன் அல்லவா? ஸோ அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம இந்த நாளில் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்தோம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே,
உம்மாலே அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, உம்மாலே அனுப்பப்பட்டவர்களுமாகவும் நாங்கள் இருக்கிறபடினாலே எங்களுடைய சுய மகிமையை தேடுவதற்கு நாங்கள் அனுப்பப்படவில்லை. நாங்கள் மாத்திரமல்ல, ஒருவரும் தங்களுடைய சுய பேச்சை பேசி தங்களுடைய சுய மகிமையை தேடுவதற்கு அனுப்பப்படாதபடிக்கு அனுப்பினவருடைய மகிமையை தேடுவதற்காக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம். ஆண்டவரே, அப்படி செய்கிறவன் உண்மை உள்ளவனாய் காணப்படுறான், அவனிடத்திலே அநீதி இல்லை என்று நாங்கள் வாசித்தோம். அப்பா, இந்த நாளிலே கேட்டவர்களும் இதை இனி கேட்க போகிறவர்களும் ஆண்டவரே, வேதத்தை வாஞ்சியாக வாசிக்கிறவர்களும் பிதாவை இந்த காரியத்தை அறிந்து கொண்டு உமக்கென்று நிற்கவும் உம்முடைய பேச்சை பேசவும் ஆண்டவரை உதவி செய்யும். நீர் வருகிற நாளிலே உமக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்காதபடி உண்மையும் மொத்தமும் உள்ள ஊழியக்காரர்களே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களிலே செயல்பட உதவி செய்வீராக. யாருக்கோ சாட்சியாய் அல்ல, எங்களுக்கு சாட்சியாக அல்ல, எங்களை அனுப்பினதான தெய்வத்திற்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.